சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு என்ற தலைப்பிலே நல்ல விளக்கங்களை அளிப்பதற்காக பேராசிரியர் பரிமளா செல்வமணி அம்மா அவர்கள் சென்னையிலிருந்து நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்காங்க. சிந்தனையை செய்யமடுப்பதற்கு முன் அம்மாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் பரிமளா செல்வமணி அம்மா அவர்கள் MBA HR மற்றும் யோகாவில் MA MPhil பட்டமும் அக்குபஞ்சரும் முடித்துள்ளார்கள். யோகாவில் ஆராய்ச்சி பாரதி பல்கலைக்கழகத்தின் இணைந்து செய்கின்றார்கள். நிறைய ஆய்வு கட்டுரைகள் எழுதியும் உள்ளார்கள். இவரது 6 ஆய்வு கட்டுரைகள் UGC சேனலில் வெளிவந்துள்ளது. கடந்த 17 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தங்களை இணைத்துக் கொண்டு ஐயப்பன் தாங்கள் பெல்லா ஸ்டெல்லா அறக்கட்டளையோடு நிர்வாக அரங்களாகவும் உள்ளார்கள். பூந்தமல்லி அரசு பள்ளியில் யோக பயிற்சிகளை வழங்கியுள்ளார்கள். 2000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு காயகல்பம் வழங்கியுள்ளார்கள். சிறந்த இயற்கை வாழ்வியலாளர் மற்றும் அக்குபஞ்சர் மருத்துவராகவும் உள்ளார்கள். இத்தகைய சிறப்பு மிக்க அம்மா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. மிக சிறப்பான பாடல், தலைப்புக்கு மிக பொருத்தமான ஒரு நல்ல ஒரு முன்னுரையான ஒரு பாடலை கொடுத்து அதற்கு ஒரு அழகான விளக்கத்தையும் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றியம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் மலரடி பாதங்களை தொழுது சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு என்ற ஆசான் அருத்தந்தை அவர்களின் கருத்துக்களை நம்மோடு இணைந்து பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய இந்த இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி இன்றைய சிந்தனைக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். அன்பானவர்களே, ஆசான் அருட்தந்தை எதற்காக இந்த பயிற்சிகளை அவருடைய நோக்கம், உலக சமுதாய சேவா சங்கம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருடைய இளமை காலத்தில் எழுந்த கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு தேடப்பட்ட விடைகள், அப்புறம் அதனால அவர் அதுல நிறைவு பெறாம பஞ்சபூத தத்துவம் அப்படின்ற ஒரு தத்துவம், அந்த காந்த தத்துவம், அதெல்லாம் அவருக்கு ஒரு புரிந்த ஒரு நிலையில அப்புறம் தத்துவ முறைகள்ல ஒரு முழுமை அடைந்த பொழுது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பசி, நோய், மரணம், இறப்பு, பிறப்பு, இது எல்லாம் ஒரு முழுமையா புரிஞ்ச ஒரு நிலையில சுவாமிஜி உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு அமைப்பினை உருவாக்குறாங்க. அமைப்பினை உருவாக்கி உலக அமைதி எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெருநோக்கம் உலக அமைதி அது தனி மனித அமைதியின் மூலமாக தான் கிடைக்கும் அப்படின்னு உணர்ந்துட்டாங்க. அப்ப ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெறணும்னா என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு நிலையில தனி மனிதனுக்காக உலக அமைதிக்காக சுவாமிஜி வகுத்த ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் வேதாத்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 14 அம்ச திட்டம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது பாடல் ஒரு முறை நம்ம நினைவூட்டிக்கலாம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சம நீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழி வாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழி வாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர் கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கள், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் அப்படின்னு ஆசாத் இந்த கவியில நமக்கு தெரியும். 14 அம்ச திட்டங்களின் மூலமாக உலக அமைதி என்பது நம்ம பெறுவதற்கான வழிவகைகள். இதெல்லாம் அப்படியே பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கும்பொழுது நமக்கு எளிதா புரியுது. போருள்ளா நல்லுலகம், ஆமா, உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு 2 நாடுகள் போர் செய்து கொண்டே இருக்கு, பல உயிர்கள் பல குடும்பங்கள் சிதையுது, உலக அமைதி சீர்கெடுது அப்படின்னு நமக்கு தெரியுது. பொருள் துறையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, ஒருத்தருக்கு மிக அதிகமான பணம் குவிஞ்சிட்டே இருக்கு, ஒரு இடத்திற்கு அவருடைய அன்றாட வேலைகளை அவருடைய உணவுக்கு கூட போராடக்கூடிய அளவுல ஏற்றத்தாழ்வு நிறைந்த இந்த ஒரு பொருள் துறையினால உலக அமைதி கெடுது. நேர்மையான நீதிமுறை, இன்றைய நீதி முறை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆட்சியும் அதிகாரமும் பொருள் வளமும் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் அது இல்லாதவங்களுக்கும் ஒரு மாதிரியும் நீதியால
நாம ஒவ்வொருத்தரும் தனி மனிதனும் துன்பம் அடைகிறான்னு தெரியுது. அதற்கு நேர்மையான ஒரு நீதிமுறை. சோ சுவாமிஜி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நில உலகுக்கோர் ஆட்சி. அப்போ இது மாதிரி தனித்தனியா ஆட்சி இருக்கிறதுனாலதான் என் நாடு உன் நாடின் எல்லை கட்டிய ஒரு நிலையில மனநிலை இருக்கு. எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆட்சி வந்துட்டா எல்லாரையும் பொதுவா பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலை மாறும் அப்படின்னு சொல்லி சுவாமி நினைக்கிறாங்க. உலகம் முழுவதற்கும் ஓர் ஆட்சி அப்படின்றது சீர் செய்த பண்பாடு. இப்போ பண்பாடு என்பதே பண்படுதல் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்தக்கூடியதுதான். அப்ப மனிதன் பண்பட்டு ஒரு பக்குவமான நிலையில் தனக்கும் பிறருக்கும் துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா சீர் செய்யப்பட்ட பண்பாடாக இருக்கணும். இங்க இந்த சீர் செய்த பண்பாடு என்பது காலத்திற்கும் சூழலுக்கும் எல்லாவற்றுக்கும் ஏற்ப மாறக்கூடியது. அதையே அந்த காலத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கு இருந்த வளர்ச்சி நிலையில எதை கடைபிடிச்சாங்களோ அதைத்தான் இன்னைக்கும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அதையே புடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில சிக்கல் உருவாகும். எந்தெந்த காலத்தோ சூழலிலோ உருவான அப்படின்னு சுவாமி ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ எந்த காலத்திற்கு எது தேவையோ அதற்கேற்ற மாதிரி அந்த பண்பாடு கூட மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சீர் செய்யப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய தனக்கும் பிறருக்கும் துன்பமில்லாத ஒரு நிலையில் பண்பாடு அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான் அதுல இருக்கக்கூடிய அடிநாதம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சிந்தனையோர் வழி வாழ்வு. அப்போ இந்த புரிதல் எல்லாருக்கும் வருமா அப்படின்னா சில சமூகம் சார்ந்த ஆழ்ந்து உள் செல்லக்கூடியவர்களுக்கு தான் புரிதல் வரும். எல்லாரும் அதே நிலையில புரிந்து கொள்ள நிலையில இருக்க மாட்டாங்க. ஆக அப்படி சிந்தனை செய்து யாருக்கும் துன்பம் இல்லாத ஒரு வழியை உருவாக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக பிறரும் இருந்தால் சிந்தனையோர் வழி வாழ்ந்தால் அமைதி கெடாமல் இருக்கும். அப்ப இந்த இப்ப 6 விஷயங்கள் பார்த்தோம். இந்த 6ஐயும் சொல்லும் போது புரியுது. ஆமா ஆமா குடும்பத்துல அமைதி இல்லாம போறதுக்கு இதெல்லாம் காரணமா இருக்கு, சமுதாயத்துல அமைதி இல்லாம போறதுக்கு காரணமா இருக்கு. சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, இது ஒரு வார்த்தையை விட்டுருலாங்க. தெய்வ நீதி வழி வாழ்தல். ஆமா, தெய்வம் என்ன சொல்லுது, தெய்வம் என்றால் என்ன, அந்த இயற்கை எனும் பேர் ஆற்றல் தான் நாம தெய்வம் என்று பெயரிட்டு வழங்குகிறோம். இது ஆண் அல்ல பெண் அல்ல, அது ஒரு ஆற்றல். அந்த பேர் ஆற்றலுக்கு சில தன்மைகள் இருக்கு, அதுல செயலிலே விளைவாக அதனுடைய ஒழுங்கமைப்பு இருக்கு. அது செல்லக்கூடிய வழியில் நாம் சென்றால் போதும் என்று தெய்வ நீதியை புரிந்து கொண்டு வாழும் பொழுது மனித மனதில் திருத்தம் ஏற்படும், வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம் வரும். அப்ப அமைதி நிலை பெறும். தேர் திருவிழா தவிர்த்தல். அப்ப இந்த தேர் திருவிழா அப்படின்றது, இந்த திருவிழாக்கள் உருவாக்கப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது மிகப்பெரிய வியாபாரம் தான் அங்கே அடங்கி இருக்கிறதே தவிர வேற எந்த நோக்கமும் இந்த திருவிழாக்களில் இல்லை என்பது புரியுது. அப்ப இந்த திருவிழாக்களில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வு, மன உளைச்சல், இந்த திருவிழா அப்படின்றதுனால பெண்களுக்கு வரக்கூடிய கூடுதல் பணிச்சுமைகள், மற்ற எல்லா விஷயம் பாக்குறோம், ஜென்ரலா பாக்குறோம். பொதுமக்கள் ஒரு இடத்துல அதிகமா கூடுவதனால ஏற்படக்கூடிய சுகாதாரமின்மை, நெரிசல்ல சிக்கி பல பேர் இறந்து போறது, நிறைய விஷயங்கள் நாம சமீப காலங்கள்ல இந்த காலகட்டம் வரையும் கூட இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான பெரும்பான அளவில் மக்களை ஒரு இடத்துல அப்படியே கூட்டுறதற்கான நிகழ்ச்சிகள் ஆன இந்த திருவிழாக்களை தவிர்க்க வேண்டும். சிறுவர்களுக்கே விளையாட்டை வைத்து நடைபெறக்கூடிய மிகப்பெரிய வியாபாரமும் அரசியலும் நமக்கு தெரியும். அப்ப இந்த விளையாட்டு என்பது குழந்தைகள் அளவுல போட்டி மனப்பான்மை இல்லாம ஆரோக்கியம் என்பதை மட்டும் மனசுல வச்சு கொண்டு வர வேண்டும் அப்படின்றது. செயல் விளைவு உணர் கல்வி. செயலிலே விளைவாக தெய்வ நீதி ஒழுங்கமைப்பு இருக்கிறதை உணர்ந்துகிட்டோம்னா இதை உணர்த்தப்பட வேண்டியது கல்வி கற்கும் காலத்திலேயே, பால பருவத்திலேயே என்பதை நிச்சயமாக நம்ம அந்த பருவத்திலேயே கொண்டு வந்துட்டாங்கன்னா செயலிலே விளைவு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்களில் திருத்தம் ஏற்படும். சீர்காந்த நிலை விளக்கம். இப்போ தெய்வத்தின் மூலம் அந்த இறைத்துகளின் சுழற்சியாக வரக்கூடிய காந்தம், அந்த அரூபமான காந்தம் தான் ஒவ்வொன்றுத்திற்கும் இணைத்தும் பிணைத்தும் ஒவ்வொரு செயலில் ஏற்படக்கூடிய மாற்றமாகும் விளைவாகவும் இருக்கக்கூடியது என்பதையும் புரிந்துகிட்டோம்னா செயலில் திருத்தம் ஏற்படும். பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கள், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். அப்போ இந்த உணவு நீர் எல்லாத்திலையும் எல்லை கட்டி எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய அரசியல்
அரசியல் நம்ம பாக்குறோம். அந்த அந்த மாநிலத்தில இருந்து இந்த மாநிலத்திற்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, இந்த மாவட்டத்தில இருந்து அடுத்த மாவட்டத்திற்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, எங்க வீட்டு கிணத்து தண்ணி உங்க வீட்டு கிணத்துக்கு போயிடுதா அப்படின்னு அதை தடுக்கிறதுக்கு அத்தனை வழி செய்வோம். அப்படி உணவையும் நீரையும் வைத்து நாம் ஏற்றத்தாழ்வுகளையும் சிக்கல்களையும் உருவாக்குறோம். இது அனைவருக்கும் பொது. 5 பௌதீகங்களையும், 5 பௌதிகள் நிலம் நீர் காற்று விண் என்ற அந்த ஆகாயம், இந்த 5 சக்திகளும் பூமியில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களுக்கும் பொது என்பதை நாம் புரிந்து கொண்டு இதை பொதுவாக்குவதற்கான வழிவகைகளை செய்து மதங்களின் பெயரால், கடவுளின் பெயரால், பழக்க வழக்கத்தின் பெயரால் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்காமல் தெய்வம் ஒன்றே என்ற ஒரு உண்மையை புரிந்து கொண்டால் உலகம் அமைதி பெறும் என்று வேதாத்திரியம் 14 திட்டங்களை முன்வைக்குது. இதுல இந்த 13 திட்டங்களை பார்க்கும் பொழுது பொதுவாக நம்ம எல்லாருக்கும் புரிந்த கருத்தா இருக்கு. ஆமா ஆமா இதையெல்லாம் சரி செஞ்சா நிச்சயமா அமைதி வர்றதுக்கான ஒரு வழி இருக்கு. ஆனா இந்த சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு அப்படின்ற இந்த ஒரு சொல்லாடல் சிந்தனையை தூண்டக்கூடியதாக தான் இருக்கு. இத்தனை விஷயங்களும் உலக அமைதிக்கு அமைதி பெறணும் அப்படின்றதுக்கு நிச்சயமாக தேவை. அங்க சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு அப்படின்றது, பெண் மதிப்பிழந்து இருக்கிறாளா, பெண்ணை ஏன் மதிக்கணும், பெண்ணுக்கு சிறப்பு என்ன அப்படின்றது உலக அமைதியை நிறுவுவதற்கு ஒரு காரணியாக இருக்கா, உலகம் அமைதி பெறுவதற்கு இந்த 14ஓட இந்த 13ஓட அதுவும் சேர்ந்தால்தான் முழுமை பெறுமா அப்படின்றது நாம் சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதால் தான் இன்றைக்கு இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து நாம் உலக அமைதிக்கு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு என்று சுவாமிஜி ஏன் இதை சேர்த்தார்கள், இதையும் ஏன் இணைத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள ஒரு சிந்தனையை நாம கொஞ்சம் பார்க்கலாம். அப்படின்ற நிலையில இப்ப நம்ம மனித குலத்துல வரலாற்றில் எப்படி பெண்களின் நிலை இருந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஆரம்ப காலத்திலயும் இப்படிதானா, அப்ப பெண் என்பவள் எப்படி இருந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி அப்ப ஆதியில நாம ஒரு சடுதி மாற்றத்தின் மூலமாக மனித இனம் தோன்றியது அப்படின்னு சொல்லி சுவாமிஜியோட தத்துவத்துல தெரிஞ்சிருக்கோம். அதாவது 2 வேறுபட்ட இனங்கள் இணைந்து மனிதன் அப்படின்ற ஒரு வந்தது. அதுவும் இயற்கையின் விதி மீறி. ஏன்னா இயற்கையில 2 வேறுபட்ட இனங்கள் இணையாது, இணைந்தால் கரு உறாது, கரு உற்றால் அதனுடைய சந்ததி செழிக்காது. ஆனா இது 3மே தகர்க்கப்பட்டது மனித குல வரலாற்றில். அப்படி தகர்க்கப்பட்டு இயற்கையே தன்னுடைய விதிகளை மீறி மனிதன் என்ற ஒரு இனம் வந்தால்தான் தானே முழுமை அடைய முடியும் என்ற நிலையிலே, ஒரு சிறப்பான ஒரு நிலையிலே மனிதன் தோன்றினான். அந்த சிறப்பு எப்படி தொடர்ச்சியாக வருது அப்படின்னா அந்த சந்ததி தொடரும் பொழுதுதான். அப்படி அந்த சந்ததி தொடர்வதற்கு யார் காரணமாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த இனம் பெருகுவதற்கு யார் காரணமாக இருந்தாங்கன்னா முதல் சிறப்பு அங்கேயே வந்துருது, ஒரு பெண் ஆள் தான். இப்போ ஒரு பெண் அப்படின்றது அந்த சடுதி மாற்றத்தில் ஒரு பெண் உருவாகி இருந்தாலோ இல்லை அங்க சடுதி மாற்றத்திற்கு காரணமான அந்த 2 வேறு விலங்குகள்ல ஒரு பெண் விலங்கோட தான் இந்த புதுசாக உருவாகி இருக்கிறது இனப்பெருக்கம் செய்திருந்தாலோ ஒழிய இந்த மனித இனம் பெருக்கம் அடைந்து இன்று இத்தனை கோடி மனிதர்களாக வளர்ந்திருக்கவே முடியாது. அப்படி இருந்த ஆதி வரலாற்றில் இருந்து நம்ம பார்க்கிறோம் பெண் மூலமாக தான் சந்ததி வளருது. ஆதி காலத்தில் பெண் தாய் வழியாக அந்த சந்ததி வளர்றனால தாய் வழி சமூகமாக தான் இருந்தது. தாய் தான் அந்த சந்ததியை, அந்த குடும்பத்தை, தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை நிர்வகிக்க கூடியவளாக இருந்தாள். அப்போ மனிதகுல வரலாற்றை பின்னோக்கி பார்க்கும் பொழுது இது தாய் வழி சமூகம், பெண்ணை முன்னிலைப்படுத்திய சமூகம், பெண்மையை தாய்மையை புரிந்து கொண்ட சமூகமாக தான் உலக வரலாறு சொல்லுது. அப்படி இருந்த நிலை மாறி மாறி எப்பொழுது மனிதன் விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையை பார்த்து டூப்ளிகேட்டிங் த நேச்சர் ஆர் காப்பியிங் த நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையில பார்த்து பார்த்து தானே ஏதாவது உருவாக்க ஆரம்பிக்கிறான்ல, அந்த நிலை வளரும் பொழுது விவசாயம் அப்படின்றது ஒரு வரும் பொழுது வேட்டை சமூகமாக இருந்தது குலச்சமூகமாக மாறி குழு குழுவாக ஒரு இடத்துல தங்கி வாழக்கூடிய நிலையில அப்ப மனிதன் என்ன செய்யறான், ஆண் என்பவன் வெளியே சென்று வேட்டையாடுவதும் பெண் என்பவள் குடும்பத்தை நிர்வகிக்க கூடியவளும் என்ற நிலை மாறுது. அது கூட என்ன நாம எடுத்துக்கலாம், வேலை பகிர்வு. ஈக்குவலி நான் ஒரு வேலையை செய்யறேன்,
நீ ஒரு வேலையை செய், எதுக்கு நம்ம செய்யறோம், நம்ம எல்லாரும் கூடி இருக்கிறோம், இதுல வேலையை நம்ம பகிர்ந்துக்கிறோம், அப்போதான் அது ரொம்ப ஒழுங்காக ஸ்மூதா போகும் அப்படின்றதுக்கு. அப்போ வேலை பகிர்வு என்ற நிலையில தான் பிரிக்கப்பட்டது இந்த வேலைகள். அப்ப பெண் சில வேலைகளை இன்னும் பொறுப்பா மிக சிறப்பாக செய்வதனால குடும்ப பராமரிப்பு, குழந்தைகள் பராமரிப்பு அப்படின்றதையெல்லாம் ரொம்ப டெலிகேட்டான ஒர்க் அங்கேயும், வெளியே போய் பொருள் தேடுவதை ஆணும் செய்தான். ஆனா காலம் மாற மாற இது எதுவாக மாற்றப்பட்டது அப்படின்னா, வெளியே போய் பொருள் ஈற்றுதல், ஏதோ உணவை தேடி கொண்டு வர்றது வீரம் என்றும் ஆண்மை என்றும் சிறப்பானது என்றும் பெயர் சூட்டப்பட்டு, வீட்டுல உட்கார்ந்து குழந்தைகளை பராமரிப்பதும் உணவு தயார் செய்வதும் இல்ல குடும்பத்தை பராமரிப்பதும் தாழ்மையான வேலை என்ற மனோபாவம் படிப்படியாக உருவாக்கப்பட்டு அதன் உச்சகட்டமான ஒரு நிலையில இன்று நாம் இருக்கிறோம். ஆக வேலை பகிர்வுன்னு ஆரம்பிச்சது எப்படி மாறி இருக்கு பாருங்க. அதனாலதான் சுவாமிஜி மாதிரியான பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க, எப்பொழுதுமே ஆல் திங்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ ஸ்மால், ஒரு சின்ன புள்ளியில இருந்து தான் எல்லாமே பெருசாக வாரும். அப்ப அந்த சின்ன புள்ளி எதுக்காக வைக்கப்படுகிறது அப்படின்ற நோக்கம் ரொம்ப முக்கியம். அது எந்த நோக்கத்துல வைக்குது, அது எப்படி திசை மாறுது தடுமாறுது அப்படின்னு பார்த்து அப்பப்போ நம்ம சரி செய்யப்பட்டு இருந்தால் இந்த அளவிற்கான ஒரு நிலை, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு என்பது உலக அமைதிக்கு மிக முக்கியமானது அப்படின்ற ஒரு நிலை நிச்சயமாக வந்திருக்காது. ஆக அப்படி மாறி மாறி இங்கே பெண் என்பவள் அடிமைப்படுத்தப்பட வேண்டியவள், அடக்கப்பட வேண்டியவள் என்ற ஒரு நிலையிலும், ஆணாதிக்கம் அப்படின்ற ஒரு மனோபாவம் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையிலும், இந்த ஏற்றத்தாழ்வு தனி மனித ஒரு பெண்ணின் உடல் நலத்திலும் மனவளத்திலையும் சிக்கலை ஏற்படுத்தி குடும்ப அமைதியின்மையை கொண்டு வந்து, சமுதாயத்தில் அமைதியின்மையை கொண்டு வந்து, பலவேறு நிலையில இன்றைக்கு அமைதி இழந்த ஒரு நிலைக்கு காரணமாகி மாறி இருக்கு. இந்த மனிதகுல வரலாற்றில் எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய பெண்களின் நிலை பார்த்தாலும், எவ்வளவு வளர்ந்துவிட்ட நாடுகளாக இருந்தாலும் மேலை நாடுகளாக இருந்தாலும் பெண் என்பவள் இரண்டாம் தரமானவள் என்ற மனோபாவ நிலை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களில் இருந்து சாதாரண மனிதன் வரை நிச்சயமாக ஊன்றப்பட்டிருக்கிறது. இப்ப இது காலம் 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 காலமாக இப்படியான இரண்டாம் தரமாக நடத்தப்பட வேண்டியவள் அப்படின்ற ஒரு நிலை இன்று வரையிலும் அப்படி பெயர்கள் தான் வேற. இந்தியால வேற வேற முறையில அந்த பெண் அடிமைத்தனம் இருந்துச்சுன்னா அது வெளிநாட்டுல வேற வேற பெயர்கள்ல இருக்கு. பெயர்கள் தான் வேறையே தவிர எவ்வளவு கல்வி பெற்றாலும், எவ்வளவுதான் பெண் பொருள் ஈட்டக்கூடிய நிலையில இருந்தாலும், பெண் சுதந்திரமாக இருப்பது போல காட்சியளித்தாலும் இன்று உலகில் பெண்களின் நிலை அவலமான நிலைதான். நாம சமீபத்துல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல நடக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலிருந்து, ஒரு பெண் குழந்தைக்கு நடந்த வன்கொடுமை வன்புணர்தல்ல இருந்து, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு வெளியே தெரிஞ்சும் தெரியாமலும் நடக்கக்கூடிய அவலங்களின் வரை நாம் ஆராய்ச்சி செய்தோம், கவனிச்சு யோசிச்சு பார்த்தோம்னா இந்த இரண்டாம் தர மனப்பான்மை அப்படின்றது மனசுக்குள்ள இருக்கிறதுனாலதான். அதாவது நிறைய பெண்ணுக்கு பெண்ணே பூட்டி கொண்ட, பெண்ணுக்கு பெண்ணால் பூட்டப்படுகின்ற, பெண்ணுக்கு சமுதாயத்தால் பூட்டப்படுகின்ற பல விலங்குகள் இருக்குது. இந்த விலங்குகள் அப்படின்ற வார்த்தையை இந்த நம்ம ஹேண்ட் கஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான விலங்காவும் எடுத்துக்கலாம், அனிமல்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த அறிவு வளர்ச்சி பெறாத ஒரு மிருகத்தை போன்ற ஒரு மனநிலையில இருந்து பெண்களுக்கு செய்யப்படக்கூடிய இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் அப்படி இருக்கு. பல பேர் அதற்கு இந்தியாவுல பொதுவா பார்க்கும் பொழுது ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ளவில்லை, அது அவளுடைய விருப்பம், அவளுடைய சுதந்திரம். ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த சமூகத்துல இருக்கலாம், ஆனா ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆக இல்லை என்றால் இந்த சமூகம் ஏற்படுத்தக்கூடிய நிர்பந்தங்கள் நெருக்கடிகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இது அவங்களுடைய தனிப்பட்ட சூழல் அப்படின்றது புரிந்து கொள்ளாமல் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் அந்த பெண்ணின் மனதையும் உடலையும் பாதிக்கிற அளவுக்கு திருமணம் என்ற பெயரில், திருமணம் ஆயிடுச்சா ஏதோ ஒண்ணு ஒரு 30 வயசு 35 வயசு ஆகி தடுமாறி இவங்க பண்ற தொல்லை தாங்கலப்பா, யாரையோ ஒரு திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திருமணம் என்ற ஒரு நிலைக்கு போனா அடுத்த சிக்கல், குழந்தை பிறந்துருச்சா,
குழந்தை பிறந்துச்சுன்னா இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இது எத்தனை குழந்தை, குழந்தை இல்லாத பெண்ணுக்கு ஒரு பெயர் இல்லையா, குழந்தை வெறும் ஆண் குழந்தை மட்டும் பெற்ற பெண்ணுக்கு ஒரு பெயர், இல்ல வெறும் பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா அவங்கள ஏளனமா பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி அந்த பெண் இந்த திருமணம் குழந்தை ரெண்டுத்தையும் பாஸ் ஆகி இந்த கணவன் இருக்கா இல்ல அப்படின்றத வச்சு அதற்கு வேற சுமைகள், விலங்குகள், காப்புகள் பூட்டப்படுது. இவள் எதிரில வரலாம், வரக்கூடாது, பூ வைக்கலாம், வைக்கக்கூடாது, குங்குமம் வைக்கலாம், பேசலாம், போகலாம், வரலாம். எத்தனை எத்தனை தடைகளை இந்த சமூகம் ஒரு பெண் என்பவள் உயிர் உள்ள, உணர்ச்சியுள்ள ஒரு சக ஜீவன் என்பதை புரிந்து கொள்ளாமல் எப்படியெல்லாம் இழிவுபடுத்தலாமோ அத்தனை விதத்தில் தன்னுடைய வக்கிரங்களை வெளிப்படுத்தக்கூடிய சூழலில் இதற்கு எந்த விதத்திலும் காரணமில்லாத பெண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவர்களின் உடல் மன நலத்தை கெடுக்கக்கூடிய நிலையில்தான் இன்றைய சமூக சூழல் அமைந்திருக்கின்றது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்ப பெண்ணின் சிறப்புகள் என்ன அப்படின்னு இத பெண் முதல்ல தெரிஞ்சுக்கணும், அண்ட் இந்த சமுதாயமும் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு நம்ம பார்க்கலாம். தகவமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க. அத நம்ம அடாப்டேஷன் ஆர் அடாப்டபிலிட்டி அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அடாப்டேஷன் அப்படின்னா என்ன, தகவமைச்சுக்கிறது ரொம்ப ஈஸியா ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். விவசாயம் செய்பவர்களுக்கு தெரியும். முதல்ல நெல் பயிர் செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நாற்று விடுவாங்க. நாற்று விட்டு அது நாற்றாங்கால் ஒரு அளவுக்கு முளைத்து வளர்ந்த பிறகு அதையெல்லாம் சேகரிச்சு பண்படுத்தப்பட்ட இன்னொரு இடத்துல கொண்டு போய் அந்த நாற்றை நட்டுவாங்க. நட்டா கொஞ்ச நாள் கழிச்சு இதை வேரோடு இங்க இருந்துதான் பிடுங்குவாங்க. பிடுங்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல நட்டு வைப்பாங்க. அது சில நாட்கள் கழித்து வேர் ஊனி அந்த இடத்துல இருந்து அது முளைக்க ஆரம்பிக்கும். தன்னுடைய முளைச்சு நல்லா வளர்ந்து நிறைய நெல் மணிகளை கொடுக்கும். பயனுள்ளதாக வேரோடு புடுங்கி இன்னொரு இடத்துல வச்சா கூடியும் அது அந்த துன்பத்தை பொறுத்து கொண்டு துன்பம் இழைத்தவர்களுக்கே நன்மை செய்யும். அவ்வளவு நெல் மணிகளை கொடுக்கும். அதுதான் அவங்களுக்கு உணவு. ஆக நீ துன்பம் இழைத்தால் கூட பரவாயில்லை, நான் என்னுடைய தன்மையிலிருந்து நன்மை செய்வேன். நான் என்ன செய்வேன், நீ வேரோட புடுங்குற, அதாவது வேரோட புடுங்கிட்டா கொஞ்ச நாள் வேற இடத்துல எங்காவது போட்டிருந்தா அது இறந்து போயிடும், பயனற்றது ஆகிடும். அந்த நிலையில நீ என்னோட வேரோட புடுங்கி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற. அங்க இருக்கக்கூடிய தன்மை என்ன, நிலம் என்ன, காற்று என்ன, நீர் என்ன, வெப்பம் என்ன தெரியாது. ஆனாலும் நான் என்னை தகவமைத்து அங்க வேர் ஊனி செழித்து வளர்ந்து பயன் கொடுப்பேன். அதாவது வலியது வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குங்க. சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எந்த சூழலா இருந்தாலும் எல்லா உயிருக்கும் இந்த அடாப்டேஷன், தகவமைச்சுக்கிறதுன்னு ஒரு தன்மை இருக்கு. ஆனா மிக சிறப்பாக நீங்க பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு மிக அதிகமாக இருக்கு. பெண்ணுக்கு எந்த சூழல்னாலும், எவ்வளவு கடினமான ஒரு சூழல், வலிமை, வீரமிக்கவன், சம்பாதித்து கொடுப்பவன், வீட்டுக்கு அச்சாணி ஆண் அப்படியெல்லாம் காலரை முறுக்கிக்கிட்டு திரிஞ்சாலும் சில விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் இல்லாத குடும்பம் எப்படி இருக்கும், ஒரு பெண் இல்லாத ஆணின் வாழ்க்கை எப்படி இருக்கும். அது எந்த ஃபார்மா பெண் வேணா இருக்கட்டும், அது மகளா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், எனி ஃபார்ம். ஆனா ஏதாவது ஒரு விதத்துல அவனுக்கு ஒரு பெண் அப்படின்ற அந்த பெண் தன்மை தேவைப்படுது. நான் இங்க பெண் பெண் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனா இட் இஸ் நாட் அ ஜெண்டர், ஐ எம் டாக்கிங் அபவுட் த குவாலிட்டி. பெண்ணின் தன்மைகள், அவங்களுடைய இயல்பாக இருக்கக்கூடிய தன்மைகள். இந்த தன்மை ரெண்டு பேருக்குமே இருக்கலாம். சில இடத்துல ஆணுக்கும் இருக்கும், சில இடத்துல பெண்ணுக்கு இல்லாமையும் போகும். இந்த எக்ஸப்ஷன்ஸ்ல பேசல, பொதுவாக பெரும்பான்மையாக பெண் என்று சொல்லக்கூடிய அந்த பாலினத்திற்கு இந்த தன்மை இயல்பாகவே அதிகமாக இருப்பதால் இந்த பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண் அப்படின்ற உருவத்துக்கு கூட நம்ம இப்ப எடுத்துக்கலாம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா பேசப்படுவது அத்தனையும் குவாலிட்டி, தன்மை. அப்ப இந்த தகவமைப்பு கொள்ளக்கூடிய தன்மை மிக இயல்பாக பெண்ணுக்கு அதிகமாக இருக்குது. வலியது வெல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஏற்ப வலிமை மிக்கவளாக, நாட் பிசிக்கலி, மேபி பிசிக்கலி இருக்கிறத நீங்க பார்த்து இவங்களால இதை லிஃப்ட் பண்ண முடியல, அதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லலாம். ஆனா சைக்கலாஜிக்கலி மன வலிமை மிக அதிகம் கொண்டவளாக, இயல்பாக படைப்பின் தன்மையிலேயே இருக்கக்கூடியவளாக பெண் இருக்கிறாள். ஷீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட்.
அப்போ அந்த தன்மையிலிருந்து அவ மிக எளிமையாக எந்த சூழலுக்கும், எவ்வளவு கடுமையான சூழலுக்கும், பொருளாதார நெருக்கடியா, குடும்ப சூழலா, இழப்புகளா, பேரிழப்புகளா, உயிர் இருந்தா போதுங்க. அந்த பெண் உடம்புல உசுறு மட்டும் இருந்தா போதும், மற்றது எல்லாத்தையும் அவளால உருவாக்கி கொள்ள முடியும். ஆக அவள் பெண் என்பவளுக்கு மிக இயல்பாக தகவமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை அதிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல தலைமை பண்புகள், ஏன் ஒய் உமன் இஸ் சோ ஸ்பெஷல் அப்படின்னா, தலைமை பண்பு அவளுக்கு மிக மிக அதிகமாக இருக்கு. தலைமை அப்படின்னா பொறுப்பு, தலைமை அப்படின்னா அதிகாரம் செலுத்துதல் இல்லை, தலைமை அப்படின்னா எல்லாம் தனக்கு எடுத்துக்கிறது இல்லை, ஆல் குட் திங்ஸ் எல்லாம் நமக்கு அப்படின்னு போறது இல்லை. தலைமை என்பது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை உணர்ந்து முழுமையாக செயலாற்றக்கூடியவள் ஒரு பெண். ஒரு பறவை கூட்டங்க, வானத்துல பறக்கிற பறவை கூட்டத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த காட்சியை இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு வடிவத்துலதான் அந்த பறவைகள் கூட்டமாக பறந்து செல்வது நமக்கு தெரியும். அப்படியே வரிசையா போகாது. அதனுடைய இயல்பையில அப்படியே ஒன்றோடு ஒன்று போய் சேர 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 அது கூட்டமாக பறக்கிறத நம்ம பார்த்தோம்னா, அதுவும் வலசை செல்லும் பறவைகள், ஒரு கண்டம் விட்டு ஒரு கண்டம் இனப்பெருக்கத்திற்காக செல்லக்கூடிய அந்த பறவைகள் அப்படி வானத்துல பறக்கிறது நமக்கு பார்த்தா ஒரு அழகான காட்சி. அவ்வளவுதாங்க, நாம அதை பார்த்துட்டு டைவர்ட் ஆயிடும், நம்மளுடைய பிற பணிகளுக்கு போயிடுறோம். ஆனா அந்த காட்சி நமக்கு என்ன சொல்லுது ஆழமாக பார்த்தால், வானம் என்பது வானம் இல்லை, வானம் என்பது ஒரு காந்தக்களம், வானம் என்பது காற்று நிறைந்த ஒரு அழுத்தம் நிறைந்த ஒரு இடம். வானத்தில் அதை எதிர்த்து அந்த திசையை கிழித்து கொண்டு செல்லணும் அப்படின்னா அங்க ஒரு ஆற்றல் தேவைப்படும். அப்போ இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு எதிரான ஒரு வேகத்துல இந்த பறவைகள் அந்த வான்காந்தத்தை, அந்த காற்று களத்தை கிழித்து அது நோக்கி அதனுடைய இனப்பெருக்கத்திற்காகவோ, உணவிற்காகவோ, அடைக்கலத்திற்காக எதுக்கோ அது போகுது. அப்ப அந்த முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு பறவையை பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த அந்த ஏ ஷேப்பை உருவாக்குற அந்த முதல் முன்னோக்கி இருக்கக்கூடிய பறவை தன்னுடைய முழு ஆற்றலையும், தன்னுடைய முழு வலிமையையும் தன் இறக்கைகளுக்கு செலுத்தி அது தன் இறகுகளை அசைக்க அசைக்க ஒவ்வொன்றா கூட போய் சேருதுங்கல்ல. அதற்கு அவ்வளவு எஃபர்ட் போடணும்னு அவசியம் இல்லைங்க, அவ்வளவு அவசியம் இல்லை. ஆனா முன்னெத்தி செல்லக்கூடிய அது தன்னுடைய முழு வலிமையும் அங்க கொடுக்கணும், தன்னுடைய முழு ஆற்றலையும் இங்க இருந்து அந்த நோக்கத்திற்காக, இங்கே இருந்து அங்க போகணும், அந்த இடத்தை இலக்கை அடையணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம். அந்த இலக்கை அடைவதற்கு நான் எவ்வளவு வழியையும் பொறுத்துக்குவேன், பரவாயில்லை அப்படின்னு முன்ன அது லீடு எடுக்குது. அதுக்கு பின்னாடி பல பறவைகள் போய் சேர்ந்துக்குது. அது ஜஸ்ட் அந்த விங்ஸ் அப்படி விங் பண்ணா போதும், அவ்வளவு எஃபர்ட் போட தேவையில்லை. இதோட ஆற்றல் களத்திலேயே அது இழுத்து செல்லப்படும், ஒரு கூட்டத்தையே அதால இழுத்து போக முடியும். அதே மாதிரி அது லீட் பண்றது மட்டும் இல்லைங்க, அதுக்கு சோர்வு ஆகும் பொழுது தன்னோடு கூட சேர்ந்து வருது இல்ல, அடுத்த நிலையில, இரண்டாவது கட்ட நிலையில சில பறவைகள் இருக்கும்ல, மெதுவா தன்னுடைய இடத்தை மாற்றி அதை முன்னோக்கி செல்ல கொடுக்கும். ஆக தலைமை பண்பு என்பது தானே எப்பொழுதும் முன்னாடி நிக்கிறது இல்லை, அதிகாரம் செலுத்துவது இல்லை, தான் முன் நிற்க வேண்டிய இடத்தில் முன் நின்று தான் ஒதுங்கி இடம் விட வேண்டிய இடத்தில் இடம் கொடுக்க வேண்டும். அப்படியான தன்மை பெண்ணுக்கு மிக அதிகம்ங்க. ஆக பெண் என்பவள் தலைமை பண்பு மிக்கவள். அந்த தலைமை பண்பு அப்படின்றது நாட் ஒரு வேர்டு, அது ஒரு வார்த்தை இல்லை, அதுக்குள்ள நிறைய 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 தன்மைகள் இருக்கு. அதுல முதல் தன்மையாக பணிவு அப்படின்ற ஒரு தன்மை நிச்சயமாக வேண்டும். who takes the lead, யார் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்களோ, யார் முன்னாடி சின்ன முன்னத்தியராக வழி நடத்துறாங்களோ அவங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு எது அப்படின்னு சொன்னா பணிவு. நாம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பணிவுனா பணிஞ்சு போறது, சரண்டரிங் அவர் செல்ஃப், நம்ம ஈகோ எல்லாம் விட்டுடுறது, அவங்க சொல்றதை கேட்கறது. அப்படி இல்லைங்க பணிவு. பணிவு என்பது தன்னை முழுமையாக உணர்ந்து கொள்வது, தனக்கு என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்கிறது. நான் ஒரு லீடர் அப்படின்னு சொன்னா எனக்கு சில பிளஸஸ் இருக்கும், சில மைனஸஸ் இருக்கும். அட் த சேம் டைம் எதிரில் இருக்கிறவங்களுக்கும் சில பண்புகள் இருக்கும், சில அவங்களுக்குன்னு சில சிறப்புகள் இருக்கும், சில இல்லாம இருக்கும். அதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டு இரண்டும் கலந்து அதையும் பயன்படுத்தி தேவையான நேரத்தில் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து, இப்படி இரண்டும் ஒன்றுதான். இது சில பிளஸ் மைனஸோடு இருக்கு,
இருக்கு, இது சில பிளஸ் மைனஸோட இருக்கு. ஸோ போத் ஆர் சேம், ஐ ரெஸ்பெக்ட் ஒன் அனதர் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அப்படின்னு இருக்குல்ல, அப்படின்றது தாங்க பணிவுக்கான அர்த்தமாக நான் புரிந்து கொள்கிறேன். அப்ப இந்த புரிதல் இருந்து பார்க்கும் பொழுது அவர் எந்த நிலையில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும், கல்வி, பொருளாதாரம், அழகு, பண்பு அப்படின்னு எந்த நிலையில இருக்கட்டும், எந்த கலாச்சாரத்துல இருக்கட்டும், ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியதை, அவர்களுக்குள்ள இறைநிலை இருப்பதை, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தன்மையை நான் உணர்ந்து கொண்டு அவர்களுக்கான மரியாதையை, அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை கொடுத்து அவர்களிடம் இருந்து பெற வேண்டியதை நான் பெற்றுக்கொள்வேன் என்பதுதான் பணிவு. இந்த தன்மையை பாருங்க, மிக மிக இயல்பாக எந்தவித ஈகவும் இல்லாம பெண்ணுகிட்ட பாத்தீங்கன்னா இருக்கும். அப்பா கிட்ட வேணும்னா கூடயும் அப்பாவை மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல், ஓகே. கணவனை மதிக்கிறாங்க, ஓகே. வயதில் பெரியவங்க, மாமனார் மாமியார் ஓகே. ஆனா வீட்டுல இருக்க சின்ன குழந்தைய கூட அவங்க கூடும்பொழுது, ராஜா கண்ணு வாமா, இதை செய்யுமா, அப்படி போகலாமா, இதை சாப்பிட்டுருமா, இதை எடுமா, அப்படி சொல்லி. அப்போ இந்த தன்மை மிக மிக இயல்பாக பணிந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை பெண்ணின் இயல்பாக இருக்கு. சோ அவள் ஒரு தலைமை பண்புக்கு போக வேண்டிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டிக் அடிச்சிடலாங்களா, கனிவு அப்படின்றது. சுவாமிஜி சொல்றதுதான் இதெல்லாம். பணிவு, கனிவு, அவள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கனிவு மிக மிக அதிகமாக எப்பொழுதும் இயல்பாக அந்த குரல்லே அந்த கனிவு இருக்கிறதுனாலதான் அந்த இனிமை பெண்களுக்கு பார்க்கலாம். பெண்ணின் குரலுக்கும் ஆணின் குரலுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள்ல ஒரு ஒரு ஆராய்ச்சி சொல்லுதுங்க, சில சத்தத்தை எல்லாம் கேட்டோம்னா நம்ம மனசு அமைதி ஆயிட்டே வருங்களாம். அப்படி இயற்கையில் இருந்து வரக்கூடிய அனைத்து சத்தங்களும் மிகச் சிறப்பாக ஒரு குயில் எழுப்பக்கூடிய சத்தம், குயில் கத்துச்சின்னா குயிலின் குரலோசை அப்படின்னு நம்ம சொல்றோம். அவ்வளவு அழகா இருக்குமா அதனுடைய குரல், இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொன்றும் கேட்கும் பொழுது இனிமை கொடுத்து மனதை அமைதிப்படுத்துதுன்னு சொல்ற இடத்துல உச்சபட்சத்துல எது இருக்கு, டாப்ல எது இருக்குன்னா ஒரு பெண்ணின் குரல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. இப்ப பெண் இயல்பாக பேசும் பொழுதே ஒரு பெண்ணின் குரலை கேட்க கேட்கவே அதிலிருந்து வரக்கூடிய அமைதி, அந்த கனிவு தன்மை, அந்த நல்ல சொற்கள், நல்ல வார்த்தைகள், அப்படி இருக்கக்கூடிய அந்த தன்மையை கேட்கும் பொழுது எந்த சூழல யார் இருந்தாலும் கூட மனம் ஒரு அமைதி நிலைக்கு வருவதை பார்க்கக்கூடும். தலைமை பெண்களின் தலைமை பண்பின் அடுத்த குணம் மிக இயல்பாக கனிவாக இருத்தல் என்பது பெண்ணுடைய தன்மையாக இருக்கு. துணிவு, இத எப்படி சொல்றது, இத பல பெயர் சொல்லி, பல பெயர்களை சொல்லி பெண்கள் துணிச்சல் இல்லாதவர்களாக சித்தரிக்கப்படுதே தவிர, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருந்தாலும் பெண் உடம்புல உசுறு மட்டும் இருந்தா போதுங்க, உயிர் இருந்தால் மட்டும் அவ்வளவுதான். அதை கொண்டு அவளால் மன வலிமையால், துணிச்சலால், மன உரத்தால், மனசு அவளுடைய ஷீ இஸ் மென்டலி வெரி வெரி ஸ்ட்ராங். அதுதான் அவளுக்கு வாழ்வதற்கான துணிச்சலை, சரியாக வாழ்வதற்கான துணிச்சலை, கட்டமைத்துக் கொள்வதற்கான துணிச்சலை, பெண்ணினுடைய அந்த துணிவு அப்படின்ற தன்மையை நாம கையொரு நிலையில நிச்சயமாக எல்லாரும் கவனிச்சிருக்க முடியும், உணர்ந்திருக்க முடியும். அப்ப துணிச்சல் மிக்கவள் பெண். ஆனா இன்னைக்கு பல விலங்குகள் நம்ம சொன்ன மாதிரி குடும்பம், சமுதாயம், சூழ்நிலை, குழந்தை, திருமணம், கணவன், கைம்பெண் பல பேர்ல போட்டு இந்த துணிவை மூடி மறைச்சிருக்காங்க. ஆனா வெளிப்பட வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக பெண்ணின் துணிச்சல் வெளிப்படுதே தீருது. இது தலைமை பண்புக்கான மிக மிக தேவையான ஒரு தன்மை. அதே மாதிரி விட்டு கொடுத்தல் என்பதும் அவசியம் தேவை. அத்தனை தன்மை எனக்கு இருந்தாலும் அது சொல்லக்கூடியவங்க யாரு, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு காது கொடுத்து முதல்ல கேட்கணும். அப்படி கேட்டு அவங்க சொல்றதுல நியாயம் இருந்துச்சுன்னா அது அத்தனை பேருக்கும் நன்மை தரும். நமக்கு நன்மையா இல்லையான்றதை தவிர்த்து பொதுவா குடும்பத்திற்கு நன்மை தரும், பொதுவா சமூகத்திற்கு நன்மை தரும், பொதுவா நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு நன்மை தரும்னா தன்னுடைய அத்தனை ஈகோவையும் விட்டுட்டு அதை யார் சொன்னாலும் சரி சரியானதை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப நம்மளுடைய எதை விடுறோம், எதை விட்டு கொடுக்கணும், தன்னுடைய விட்டு கொடுத்தல் என்பது தன்னுடைய சொத்தை அப்படின்லாம் இல்லை, தன்னுடைய பொருளை அப்படின்லாம் இல்லை, அதுவும் நடக்குது. ஆனா அதை விட மிக அதிகமாக பார்க்கும் பொழுது ஈகோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்முனைப்பையே விட்டு கொடுத்து குடும்ப அமைதிக்காக நாம
பணி செய்யக்கூடிய சூழலின் நன்மைக்காக யார் மிக உடனே விட்டு கொடுக்கிற தன்மை யாருக்கு இருக்குன்னா அது பெண்ணுக்கு மிக இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தலைமை பண்பில் ஒரு தன்மை. அதே போல சகித்து கொள்ளுதல். எது இதை ஏன் சகித்திக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரியும் காலம் வரை அவங்க அறியாம செய்யறாங்க, ஏதோ புரியல அவங்களுக்கு, அவங்களுடைய தன்முனைப்பு எழுச்சி பெற்று வேலை செய்து அதனால இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் ஆல் அவங்க யாரு, அவங்க என்னுடைய மாமியார், ஆஃப்டர் ஆல் அவங்க யாரு, என்னுடைய நிர்வாக நான் பணி செய்யக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய தலைமை அதிகாரி இல்ல மேனேஜர் ஏதோ ஒரு பேர் இருக்கட்டும், அவங்க யாரு அப்படின்னு ஒரு புரிதலுக்கு வந்துட்டு நாளைக்கு புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நான் எதற்காக இப்படி செய்யறேன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் காலம் சகிச்சுக்கலாம் அப்படின்ற தன்மை மிக இயல்பாக பெண்ணுக்கு இயல்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு இயல்பான தலைமை பண்பு. அதே போல தியாகம் அப்படின்றது தான் எவ்வளவுதான் பிடிச்சிருந்தாலும், எவ்வளவு அதை தேடி எத்தனை காலங்கள் காத்திருந்து ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ பெற்றிருந்தாலும் அதை இன்னொருத்தர் ஆசைப்படுறாங்க, அதை அவங்களுக்கு கொடுத்துட்டா நாமளும் நிம்மதியா இருக்கலாம், அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க அப்படின்ற ஒரு சூழல் வந்தா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனடியாக அதை கொடுக்கக்கூடியவள், தியாகம் செய்யக்கூடியவளாக பெண் இருக்கின்றாள். இது மிகச்சிறந்த தலைமை பண்பு. அதே மாதிரி ஒரு குடும்பம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பொருளாதார வளம் அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும். எந்த எதிர்பாராத செலவுக்கும் கூட நாம எந்த யோசனையும் செய்யாம அடுத்தவங்க கிட்ட போய் கடன் கேட்காத ஒரு நிலை வேணும்னா நிச்சயமாக சேமிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். உலக பொருளாதாரமே ஆடி அசைஞ்சிருக்க பொழுது அமெரிக்காவில ரிசிஷன் ஏற்பட்டு மிகப்பெரிய பொருளாதார சறுக்கல் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்திய குடும்பங்கள்ல இந்த பாதிப்பு பெருசாக இல்லை. அமெரிக்கன்ஸ் எல்லாம் அவங்களுடைய வீடு, காரு, அது இது எல்லாத்தையும் விற்கிறாங்க, இவங்க வாங்குறாங்க. ஏன்? இயல்பாக நமது பண்பாட்டில் இருந்த சேமிப்பு என்ற ஒரு பண்பு அவங்க அங்க போனாலும் விடாம அவங்களுக்கு கொஞ்சம் சேமிக்கக்கூடிய தன்மை இருந்ததுனால சூழலை அவங்க எதிர்கொள்ள முடிஞ்சது. இந்த சேமிப்பு எங்க ஆரம்பிக்கும்? அம்மாவுடைய அஞ்சரை பெட்டியில் ஆரம்பிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்றைய சமையலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க, அவ்வளவு வறுமையில இருந்தா கூட அதிலையும் அழகாக எந்த பொருளையும் வீணடிக்காம எதை எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்தி மிச்சா நாளைக்கு கொஞ்சம் ஆகும் சேமிப்பாங்க. இப்படி கஞ்சத்தனம் வேற, சேமிப்பு வேறங்க, ரெண்டுத்துக்குமான எல்லை இருக்கு. தனக்கே தேவையானதை கூட செஞ்சிக்காம எடுத்து வைக்கிறதுக்கு பேர் கஞ்சத்தனங்க. ஆனா தன்னுடைய தேவை நிவர்த்தி அடைந்த பிறகு போதுமான அளவுக்கு, அப்போ மனசு வேணும், எது நிறைவு அப்படின்றது கூட நமக்கு தெரியணும், எது போதும்னும் தெரியணும். அந்த நிலைக்கு அதற்கு அதிகமாக இருக்கிறத அடுத்த நாளைக்கோ இல்ல அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கோ இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறதற்கோன்ற நிலைக்கு கொண்டு போகிறது பெயர் சேமிப்பு. இந்த தன்மை மிக இயல்பாக பெண்ணுக்கு இருக்கு. அதே போல பிறர் செய்யும் தவறுகளை அந்த சகிப்புத்தன்மைக்கு மற்றொரு பெயர் நாம் எடுத்துக்கிட்டோம்னா மன்னிச்சிறது. சரி போட்டோம் பரவாயில்ல, அவங்க தானே, இதுதானே, நம்ம வீட்டுல தானே, நம்ம புருஷன் தானே, நம்ம குழந்தை தானே, நம்ம மாமியார் தானே, அவங்க செய்த பிழைகளை அப்படியே மனசுல சுமந்துகிட்டு இருக்கிற பெண்ணை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே மாறுச்சுன்னா வஞ்சம் இல்லையா? ஆனா அப்பொழுதுக்கு அப்பொழுதே மறந்து மன்னிச்சு இயல்புக்கு போகக்கூடியது மிக இயல்பாக இருக்கக்கூடிய தன்மையாக பெண்ணுகிட்ட இருந்து இது அத்தனையும் தாண்டி தனக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம வாசல்ல உட்கார்றாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, கீரை விற்கிறாங்க, பால் போடுறாங்க, குப்பை எடுக்கிறாங்க, அவங்களையும் கூட சகஜீவனா நினைச்சு பல தாய்மார்கள் நீங்க கேட்பதை பாப்பீங்க. சாப்பிட்டீங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், வீட்டுல கொஞ்சம் இருக்கு சாப்பிடுங்க, என்கிட்ட வேற ஒரு சாரி இருக்கு, அதை கொடுத்தா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல, நான் அதை உங்களுக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா செய்வாங்க. இந்த அறம் நிறைந்த மனம், ஈரம் நிறைந்த மனம் பெண்ணுக்கு மிக இயல்புங்க. அதுக்கு பேரு வேணா தொண்டுன்னு வச்சுக்கலாம். அந்த தொண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேரை சொல்லிட்ட உடனே நம்ம வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியே போய் ஏதோ பெருசா பணம் போட்டு பேனர் பிளெக்ஸ் எல்லாம் வச்சு செய்வது அப்படி அல்ல. ரொம்ப ரொம்ப இயல்பா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சக ஜீவனுக்கு அப்படி ஒரு கைப்பிடி சாதம் மீந்தா கூட கொண்டு போய் இன்னைக்கு டஸ்ட்பின்ல போடுற பழக்கம், அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை கொண்டு போய் காக்காக்கு வைக்கலாமா, குருவிக்கு வைக்கலாமா, மாடுக்கு வைக்கலாமா, மாடு இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து விடலாமா அப்படின்ற ஒரு தன்மை. ஆக இதெல்லாம் இந்த சமூகத்தை வறண்டு போகாம ஈரத்தோட ஈர்ப்போட வாழ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மைகள் இது பெண்ணுக்கு மிக மிக அதிகம். கற்பு நெறி சமுதாயத்தில் ஏற்பட
நடக்கக்கூடிய அவலங்கள், சமுதாயத்தில் விரையக்கூடிய மகா பாதகங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த கற்பு நெறி மீறக்கூடியது. அப்போ கற்பு அப்படின்றதை கொண்டு வந்தா பாரதி சொன்ன மாதிரி 2 பேருக்கும் பொதுவில் வைப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. 2 பேருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது என்றாலும் சுவாமி ஒரு பாட்டுல சொல்றாங்க. ஆனால் இயற்கை பெண்ணுக்கே சின்னம் வைக்கும். ஆகலால் இந்த சமுதாயம் பெண்ணை தான் ஏளனமாக பார்க்கும். இது பெண்ணுக்கு இயல்பா இந்த தன்மை இருக்கு. ஒரு பெண் கற்பு நெறி மீறி தவறு செய்தால் அப்படின்றது ரொம்ப ரேரஸ்டா நடக்கக்கூடிய பிழைகளாக இருக்கலாம். ஆனா பெண்ணின் கற்புக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியவர்கள் பெண் இல்லாத, பெண் தன்மை அல்லாத பிறபாலால் நடக்கக்கூடியதை தான் நம்ம பார்க்கிறோம். மிக மிக கொடூரமாக நடக்கக்கூடிய அவலம் பெருகி இருக்கிறதையும் பார்க்கிறோம். எந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை. வயது முதிர்ந்தவர்கள் இருந்து பச்சிலம் குழந்தை வரை அப்படின்ற ஒரு சமுதாய அவலத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த கற்பு நெறியை பெண் தன்னுடைய சுய ஒழுக்கத்தால், தன்னுடைய தன்மையால் காத்து கொண்டுதான் வருகிறாள் அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இதையெல்லாம் தாண்டி அந்த தெய்வத்தின் தன்மையான அன்பும் கருணையும் நிரம்பிய ஒரு திரு உருவாக பெண் இருக்கிறாள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அதாவது நான் திருப்பியும் சொல்றேன், இது நான் பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் பெண் என்ற தோற்றத்தை வைத்து இல்ல, பெண் என்ற தன்மையை வைத்து. இப்போ இட்ஸ் ஆல் த குவாலிட்டிஸ். இந்த குவாலிட்டி யாருக்கு இருக்கோ அவங்களே நாம் தாயுமானவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆக எல்லாருக்குள்ளயும் இந்த தன்மை இருக்கு. யார்கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அன்பு அப்படின்றது கொஞ்சி கொஞ்சி பேசுறது, அப்படி எப்பொழுதும் இனிமையா பேசுறது அப்படின்றது இல்ல. அன்பு என்பது அக்கறை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அக்கறை யாருக்கு எது தேவையோ அப்படி அக்கறையா பாத்துக்கிறது. நோயுற்றவங்களுக்கும் நான் அன்பு செலுத்துறேன், எல்லாரையும் ஈக்குவலா பாக்குறேன், இந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை, இதுக்கு 2 இட்லி கொடுத்தா அதுக்கும் 2 இட்லி கொடுப்பேன் அப்படின்றதுக்கு பேர் அன்பு இல்லைங்க, அக்கறை இல்லைங்க, அது கொடுமை பண்ணுவது. அப்போ ஒரு குழந்தை பலகீனமா இருக்கு, ஒரு குழந்தை ஆரோக்கியமா இருக்கு, இன்னொரு குழந்தை நோயுற்று இருக்கு அப்படின்னா நோயுற்ற குழந்தைக்கு கஞ்சி தான் கொடுத்தாகணும். பலமா இருக்கிற குழந்தைக்கு 3 இட்லி சாப்பிட முடியும்னா 3 இட்லி கொடுக்கணும். அதை விட குறைச்சலா இருக்கிற ஒரு சிறு குழந்தைக்கு அதுக்கு 1ஓ 2ஓ தேவைப்பட்டா அப்படி கொடுக்கணும். அப்ப அவர்களின் தேவையை உணர்ந்து கொண்டு நாம பொறுப்பா நாம அக்கறையா செய்யறதன் பெயர் தான் அன்பு. இந்த அன்பு கருணையோடு பாய்ச்சப்பட வேண்டும். இந்த தன்மை பெண்ணுக்கு இயல்பாக இருக்கு. அதனாலதான் ஒரு குடும்பம்னா அதுல வயது முதிர்ந்த பெற்றோரும் மாமனாரும் மாமியாரும் இருக்கிறாங்க, தன் வயதை ஒற்றிய கணவன் பிள்ளைகள் இருக்காங்க, அதை தாண்டி சிறு குழந்தைகள் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் தேவையை பார்த்து பார்த்து அக்கறையா செய்யறாங்க பாருங்க. அதன் தன்மையின் பெயர் தான் அன்பு. அப்போ இந்த பண்புகளால் பிணைக்கப்பட்டு, இந்த பண்புகளால் இயல்பாக ஊறப்பட்டவளாக பெண் இருக்கிறதுனாலதான் இந்த சமூகம், ஒரு குடும்பம், இந்த சமூகம், இந்த ஒரு மாவட்டமோ நம்ம சொல்லக்கூடிய நிலையோ ஒரு நாடோ அந்த தன்மையில இருக்குது, அமைதியா இருக்கு, இயல்பா இருக்குன்றத பாக்குறோம். இதையெல்லாம் தாண்டி சுவாமிஜி இந்த ஒரு வேர்டை நமக்கு ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. பெண்ணின் சிறப்புல ஆண்டாள் பாசுரம், அந்த மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய அந்த 30 நாள் பாசுரத்தை முதல் பாசுரத்திலேயே வருங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான்ற பாடல்ல பெண்களை நேரிழையீர் சீர்கொள்ள சீர் செய்யும் ஆய்பாடி செல்வர்கள் அப்படின்ற அந்த வரிகளுக்கு முன்னாடி நேரிழைன்னு ஒரு வார்த்தை வரும். சுவாமிஜி இந்த நேரிழையீர புரிய வைக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு துணி நெய்கிறோம் அப்படின்னா ஊடு இழை நேர் இழை அப்படின்னு 2 இருக்கும். இந்த நேர் இழை சரியாக இருந்தால்தான் இந்த ஊடை செல்லக்கூடிய அந்த இழைகள் பிணைக்கப்பட்டு அந்த துணி நல்லா செம்மையாக இருக்கும், நல்ல நாட்பட்டு உழைக்கும். இப்போ நீங்க ஊடு இழைய இழுத்துட்டீங்கன்னா, கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா துணி நைந்து சீக்கிரமா பிஞ்சு வந்துடும். அப்ப நீங்க ஒரு துணியை கிழிக்கணும், 2 துண்டாக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நேர் இழை அப்படின்ற அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறத கட் பண்ணாதான் உங்களால அது கிழிக்கவே முடியும். ஆனா அது சிரமமா இருக்கும். இந்த ஊடு இழையை இழுத்துட்டே வந்தீங்கன்னா மிக இயல்பாக பிரிச்சு போட்டுற முடியும். அப்படி நேர் இழையாக, அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் த்ரெட்டா இருந்து, கண்ணுக்கு தெரியாத நேர் இழையாக இருந்து தன்னை சுற்றி குழந்தை, கணவன்,
பெற்றோர், சமூகம், சுற்றம், நட்பு அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் சேர்த்து பிடிக்கக்கூடிய நேர் இழையாக பெண்கள் இருப்பதால் தான் இந்த கட்டமைப்பு, இந்த சமுதாயம் என்ற கட்டமைப்பு, குடும்பம் என்ற கட்டமைப்பு மிகச்சிறப்பாக தமிழகத்தில், மிகச்சிறப்பாக இந்தியாவில், மிகச்சிறப்பாக இந்த ஆசிய கண்டத்தில் ஒரு தன்மையில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க, இந்த உலகத்திலேயே இதெல்லாம் இங்க இருக்குன்னா இவங்களுடைய கலாச்சாரத்திலேயே இந்த தன்மை இருப்பதால் தான் அப்படின்ற அந்த வார்த்தை, அந்த சுவாமி சொல்லக்கூடிய அந்த தன்மையை நான் புரிந்து கொண்டு இவ்வளவு சூப்பர் ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் பெண்ணுக்கு இருக்கு, இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தவள், இவ்வளவு சிறப்பு தன்மைகள் வாய்ந்தவள் பெண். ஏன் பெண் சிறப்பு அப்படின்னா இதுதான். இப்போ இந்த தலைப்பை நாம பார்க்கலாம், சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சிறப்பை உணர்ந்த பெண். எந்த சிறப்பு? நான் தலைமை பண்பு மிக்கவள், நான் தகவமைப்பை கூடியவள், நாம் இதற்கு முன்னாடி பார்த்த இத்தனை தன்மைகளும் எனக்குள் பொருந்தி இருக்கக்கூடிய என்னுடைய சிறப்பை நான் உணர்ந்தவள் அப்படின்னு சொல்லி தன் சிறப்பை உணர்ந்த பெண். அப்படி தன் சிறப்பை உணர்ந்த பெண்ணாலதான் பிற பெண்களின் சிறப்பையும் பார்க்க முடியும், பிற பெண்ணையும் அந்த சிறப்பை உணர்ந்து அங்கீகரிக்க முடியும், அதை பாராட்ட முடியும், அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி இருந்தாதான் அந்த சிறப்பை உணர்ந்த பெண் தன் வீட்டுக்கு ஒரு மருமகளாக ஒரு பெண், மற்றொரு பெண் வந்தா கூடயும், ஆமால எனக்கு இதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் அவங்கள விட்டு பார்த்தா நல்லாதான் சமைக்கிறாங்க, சில விஷயங்கள் நம்ம குடும்ப பழக்கம் வேற, அவங்க குடும்ப பழக்கத்துல இவ்வளவு நாள் வளர்ந்த சூழல் வேற, இப்ப சூழல் மாறி இருக்கு, கொஞ்சம் காலம் கொடுக்கணும். அந்த நாத்து இங்க இருந்து புடுங்கி வச்ச அந்த நெல்லு பயிரை ஒரு 4-5 நாள் கழிச்சு தானே செழிப்பா துளுத்து நின்னுச்சு, கொஞ்சம் வாட்டமா இருந்தது. ஏன்? தன்னை தகவமைச்சுக்க ஒரு டைம் எடுத்துருச்சு. சோ இந்த அடாப்டேஷனுக்கு ஒரு காலம் இருக்கு, அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் அவங்க சூழலை பொறுத்து. அப்ப அந்த குறிப்பிட்ட காலம், இதை தன் சிறப்பை உணர்ந்த பெண், அந்த பெண் ஆக தகவமைச்சுக்கிறதுக்கான காலத்தை கொடுப்பா. அந்த பெண் இந்த காலத்திற்கு ஏற்ப, ஏன்னா நமக்கு அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 20 வயசு வித்தியாசம் இருக்குங்களா, அப்ப இந்த 20 வருஷத்துல எவ்வளவு மாற்றம் சமுதாயத்துல, கல்வியில, சூழல்ல, பொருட்கள்ல எவ்வளவு மாற்றம் அமைச்சிருக்கும். அப்ப அவங்க லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷன், நம்மளை விட அப்டேட்டடா காலத்திற்கு ஏற்ப இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணா இன்னும் சீக்கிரம் நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும்னு இந்த மாமியாருக்கு புரியும். எப்போ? தன்னுடைய சிறப்பை உணர்ந்த பெண்ணாக இருந்தால். அப்ப இந்த புதிதாக வரக்கூடிய மருமகள் என்ற பெண்ணின் சிறப்பை அங்கீகரிப்பாங்க. ஆஹா, நீ கேஸ் ஸ்டவ்ல, அப்ப அடுப்புல சமைச்ச மாமியாருக்கும் கெரோசின் எண்ணெயில சமைச்ச மாமியாருக்கும் ஒரு தகவமைப்புல ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்திருக்கும். இன்னைக்கு இங்கே இருந்து கேஸ் ஸ்டவ், மைக்ரோவேவ் ஓவன், இண்டக்ஷன் ஸ்டவ் காலம் எல்லாம் மாறிடுச்சு, அப்படியே வாங்கி அப்படியே சமைக்கக்கூடிய காலம். அப்ப இதை புரிந்து கொண்டு கால மாற்றத்தால் சில விஷயங்கள் சூழலுக்கேற்ப தன்னை தகவமைச்சுக்கிட்டாதான், அடாப்ட் பண்ணிக்கிட்டாதான். அப்ப இவங்க லேட்டஸ்டா இருக்கக்கூடிய எத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இவங்க கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனா, இவங்களை அங்கீகரிச்சோம்னா நாமளும் கூட கத்துக்க முடியும் அப்படின்னு. இது நான் குடும்பத்துல ஆரம்பிக்கிற இந்த உதாரணத்தை, இப்படி எல்லா இடத்திலேயும் தன் சிறப்பை உணர்ந்த பெண்ணால் தான் பிற பெண்ணின் சிறப்பை அங்கீகரிச்சு முன்னிலைப்படுத்த முடியும். அதற்கு அந்த மன விரிவு பெற்ற ஒரு நிலை வரணும். இப்படி வந்த பிறகு இந்த நமக்கு பெண்ணை தாண்டி மைனஸ் பண்ணிட்டு பார்த்தாங்க யாரு இருக்கா? மகனாக, பேர பிள்ளைகளாக, கணவராக, தகப்பனாக, இல்ல மாமனாராக, இப்படி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்டைய தன்மைகளை புரிய வைக்கணும். அப்ப தன் சிறப்பை உணரணும், பிற பெண்களின் சிறப்பை உணர்ந்து அங்கீகரிக்கணும். இப்படி பெண்ணை தாண்டி இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பெண்ணுடைய தன்மைகளை புரிய வைத்து பெண்ணுக்கு தேவையான பாதுகாப்பையும் அரவணைப்பையும் அந்த ஆண் சமூகத்தில் அந்த அங்கீகாரத்தையும் கொடுக்க வைக்க, அந்த பொறுப்பை உணர்த்த வேண்டிய பெண்ணை சமமாக மதிக்கணும் அப்படின்ற தன்மையை அவளும். இது இன்னும் கூட இன்னொரு விஷயம் இருக்குங்க. சாமி சொல்லுவாங்க, ஆண் பெண் நட்பு, கணவன் மனைவி உறவு, அதை பத்தி சொல்லும் பொழுது, இங்க ஒரு ஜாடி, இங்க ஒரு மூடி செய்யப்பட்டிருக்கு, இந்த ஜாடிக்கு ஏத்த மூடியே கரெக்டா பொருத்தணும்.
அதை இயற்கை செய்யுது, சமுதாயம் செய்யுது ஏதோ ஒரு பேர்ல. ஆனா ஜாடிக்கேத்த மூடி கரெக்டா வந்தாதான் அந்த பொருள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருள் முழுமை அடையுது. மூடி இல்லாம ஜாடி ஒரு இடத்துலயும் மூடி ஒரு இடத்துலயும் இருந்தா ரெண்டுத்தினாலும் பெரிய பயன் இல்லை. வேற எதுக்கும் மாத்தி கீத்தி மூடுறோம், வேற எதையோ போட்டு வச்சாலும் முழுமையான அதனுடைய பர்பஸ் சால்வ் ஆகிறது இல்லை. ரெண்டும் சேர்ந்து சரியாக பொருத்தப்படும் பொழுது, அப்போ இந்த ஆண் என்பவன் இந்த பெண்ணோடு சேர்வதற்காக, இந்த பெண் என்பவள் இந்த ஆணோடு சேர்ந்து முழுமை பெறுவதற்காக தான் இந்த படைப்பிலேயே உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா நாம ரெண்டு பேரையும் தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ் நினைச்சுக்கிட்டு, ஒன்னு சுப்பீரியர் ஒன்னு இன்ஃபீரியர் நினைச்சுக்கிட்டு இத்தனை பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. இது இரண்டும் சேர்ந்தால்தான் தாயுமானவராக சிவசக்தியாக இருந்து தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆணுக்குள் இருக்கக்கூடிய பெண்ணை, பெண்ணுக்குள் இருக்கக்கூடிய ஆணை அதை புரிந்து கொண்டு வளர்த்து கொண்டு சமநிலைப்படுத்துவதற்காக தான் படைப்பின் நோக்கமே அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு அது அகத்திற்கான புரிதல். இப்ப புறத்திற்கான புரிதலை இந்த ரெண்டு தனித்தனி உயிர்களை மதிக்கணும் அப்படின்றத நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியில அந்த குழந்தை வளர்ப்பு காலத்திலேயே இருந்தே நாம் அந்த ஆண் குழந்தைக்கு எல்லா வேலைகளையும் பழக்கி வச்சு, இந்த பொம்பளை செய்யற வேலை, இந்த வேலையை செஞ்சா அசிங்கம், இது செஞ்சா கேலி, இந்த கிண்டல் இப்படின்றதையெல்லாம் இல்லாம ரொம்ப இயல்பா எல்லா வேலைகளையும் எல்லாரும் செய்ய பழக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு பொறுப்பு பெண்ணுக்கு இருக்கு. இதையெல்லாம் எந்த பெண் உணர்ந்து நடந்துக்கிறாங்களோ அந்த பெண் தான் சிறப்புணர்ந்த பெண். அந்த பெண் நிச்சயம் மதிக்கப்பட வேண்டிய பெண். அதனாலதான் இப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த வார்த்தைகளை. சிறப்புணர்ந்த பெண்ணின் மதிப்பு எப்போ அப்படின்னா, அவங்க ரொம்ப மதிப்பு மிக்கவர்கள். எப்போ தனக்குள் இருக்கக்கூடிய தன்மையை உணர்ந்து தான் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய அந்த நிலைக்கு இருக்கக்கூடிய அந்த பெண், தன் சிறப்புணர்ந்த பெண், மிக மிக மதிப்பு மிக்க பெண் என்பதை நாம் உணர வேண்டும். சோ இதையெல்லாம் நாம் உணரும் பொழுது உலக அமைதி சுவாமிஜி கண்ட கனவு. இதை உணர்ந்ததுனாலதான் அவர் இந்த வேதாத்திரிய 14 திட்டங்களில் சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு என்பதை சேர்த்தார் என்பது இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப இது புரிஞ்சிட்ட பிறகு இந்த உலக அமைதிக்கு என்ன வேணும்? உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களின் நிலை மாற வேண்டும். சுவாமி சொல்றாங்க, உலகத்துல இன்னைக்கு 850 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல 400 கோடி பெண்கள் இருந்தா மீதி இருக்கிறவங்களை பெத்தெடுத்தவங்க பெண்கள் தானே. அப்ப இந்த பெண் வழியாய் தானே இந்த பூமிக்கு தான் வந்திருக்கிறான். அப்போ அம்மா ஆரம்பத்தை அந்த பாடலை பாடி சொன்னாங்க, இல்ல பெண் என்ன ஸ்பெஷல், பெண் சுப்பீரியரா இன்ஃபீரியரா இல்ல, அவள் உயர்ந்தவளும் அல்ல தாழ்ந்தவளும் அல்ல, ஆனால் சிறப்பானவள். எப்படி சிறப்பானவள்? ஒரு இனம் தழைப்பதற்காக அந்த இறைநிலையே பெண் வடிவத்தில் எல்லா இடத்திலும் வந்திருக்கிறது என்பதனால் அவள் சிறப்பானவள். இறைத்தன்மையை எல்லா இடத்திலும் மிளிர செய்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மையை பெண்ணுக்குள்ளே பொதித்து இறைநிலை அமைத்திருக்கிறது அமைத்திருக்கிறது என்பதனால் பெண் சிறப்பானவள். ஆகவே பெண்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. இந்த பாடல் அதுதான் அம்மா பாடின பாடல். எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளமென்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே வாழ்ந்து வரும் மக்களிலே இவ்வளமறிந்தோர் எத்துணை பேர். ஆக இந்த பேருண்மையை நாம் புரிந்து கொண்டால் பெண் என்பவள் சிறப்பானவள், மதிக்கப்பட வேண்டியவள், நம்மில் சம பாதி. அப்ப ஒரு பாதி ஏதோ இன்ஃபீரியர் சுப்பீரியர் ஆகும், ஒன்று தாழ்த்தப்பட்டு இருந்தால் இங்கே சரிநிலை சமநிலை எப்பொழுது வரும்? இங்க அமைதி எப்பொழுது வரும்? இது ஏக்கமாக பார்க்காதா? இது துன்பத்திலாம் ஒரு நாள் பீரிட்டு வெடிக்காதா? வெளியே வராதா? அப்போ அது உனக்கே துன்பமா மாறாதா? ஆக இந்த ஆணுக்கும் சேர்த்துதான் அவர் யோசிச்சிருக்காரு. நாளைக்கு இந்த அப்படியே ரோல் மாறும். இன்னைக்கே ஒவ்வொருத்தர் வெளியே வர்றதை தாங்க முடியாம இருக்கிறோம். ஆனா எத்தனை எத்தனை 1000 ஆண்டுகளாக அடக்கப்பட்ட மிதிக்கப்பட்ட ஒரு பெண் உள்ள இருந்து பீற்று எடுக்காதா? தன்னுடைய சுவாசத்தை சுதந்திரத்தை தான் சுவாசிக்கணும்னு நினைக்கிச்சு கொஞ்சம் வெளியே வர்றதே தாங்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறோமே. இது பல 1000 ஆண்டுகளாக ஏற்பட்ட ஒரு அவல நிலையின் வெளிப்பாடுதான் என்பதையும் புரிந்து கொண்டு பெண்ணின் சிறப்புகளை புரிந்து நிச்சயமாக பெண் மதிக்கப்பட வேண்டியவள் என்பதை சுவாமிஜி உணர்ந்து தன்னுடைய வாழ்வியல் அவருடைய தன்மையே அதுதாங்க.
கற்று கடைபிடித்து கற்பித்து அப்படி நிலையில தன்னுடைய வாழ்க்கை துணை, தன்னை சூழ்ந்திருந்தவர்கள், தன் தாய், பெற்றோர், சமுதாயம், சகோதரிகள் அத்தனை பேரையும் மதித்தாங்க. மிகச்சிறப்பாக எப்பொழுதுமே அந்த பெண் ஆண் நட்பு, அந்த பிறப்பு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது எங்க முழுமை அடையும் அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி நட்புலதாங்க அந்த பிறப்பின் நோக்கமே முழுமை அடையும். அந்த நிலையில உலகிற்கே எடுத்துக்காட்டாக நான் பெண்மையை மதிக்கிறேன், அவர்கள் சிறப்பு மிக்கவர்கள், இதோ என் வாழ்க்கை துணையை கொண்டு பெண்மை நல வேட்பு நாள், மனைவி நல வேட்பு நாள் அப்படின்னு சொல்லி உலகிற்கே முன்னுதாரணமாக ஆசான் அருட்தந்தை அன்னை லோகாம்பாள் அவர்களின் பிறந்த தினத்தை மனைவி நல வேட்பு நாளாக வடிவமைத்து நான் சொல்ல வந்ததை, நான் உணர வந்ததை நான் கடைபிடித்து காட்டுகிறேன். என்னுடைய சீடர்களான என் அன்பு பிள்ளைகளான நீங்களும் இதை கடைபிடியுங்கள் என்று வாழும் உதாரணமாக மனைவி நல வேட்பு நாளை வடிவமைத்து அதை எப்படி செய்யலாம், எப்படி காந்த பரிமாற்றம் கொண்டுலாம். நம்மளுடைய மன்றங்கள்ல பாத்தீங்கன்னா திருவிழா கோலங்க மனைவி நல வேட்பு நாள்ல. அவ்வளவு மகிழ்ச்சியும் இன்பமும் ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு தினமாக ஆசான் அந்த தினத்தை, எந்த தினத்தை, அருள் அன்னையின் பிறந்த தினத்தை அப்படி வடிவமைச்சு காமிச்சு பெண்ணை மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும். பெண் என்பவள் எனக்கு தோணு ஒரு 4 லைன் எழுதுனாங்க. அதுல வரிசையா எழுதிட்டு கடைசியா என்ன முடிச்சேன், பெண் என்பவள் தெய்வம் அல்ல, தெய்வம் இல்ல. நம்மளுடைய வரலாற்றுல பாத்தீங்கன்னா பெண்ணை மதிக்கணும்னு சொல்லி சின்ன குழந்தையில இருந்து பாலா, கன்னி இல்லையா, திருமகள் அப்படின்னு எல்லா வடிவம் கொடுத்து பெண்ணை தெய்வமாக்கி வச்சாங்க. ஆனாலும் அந்த காலம் மாறி இப்ப வந்திருக்கோம். பெண் என்பவள் தெய்வம் அல்ல, பெண் என்பவள் சதைகளால் ஆன பொம்மையும் அல்ல, பெண் என்பவள் பெண் என்பதை உணர்ந்து கொண்டு பெண்ணை மதிப்போம், பெண்மையின் சிறப்பை போற்றுவோம் என்ற கருத்துக்களை உங்களிடையே பகிர்ந்து கொண்டு இத்தனை நேரம் இந்த இணைப்பில் இணைந்துள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்தி உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த இந்த வாய்ப்பு சிறப்பாக செம்மையாக நடைபெற துணை நின்ற அத்துணை அன்பர்களுக்கும் மனம் கனிந்த நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக விஷ்ணு பிரியாமா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க அம்மாட்ட பேசலாமா? விஷ்ணு பிரியாமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? பேசுங்கம்மா. கேக்குதுமா, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க. அம்மா சவுண்ட் கேட்கலமா, கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. விஷ்ணு பிரியாமா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சத்தமா பேசுங்கம்மா. கேக்குது. இப்ப பிரேக் ஆகுதுமா, கொஞ்சம் இடம் தள்ளி பேசுங்க. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களாம்மா? இப்ப கேக்குது, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. சிறப்புணர்ந்த பெண் மதிப்புன்ற தலைப்புல ரொம்ப ரொம்ப நல்ல கருத்துக்களை எங்களுக்கு கொடுத்தீங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. எனக்கு என்னன்னா, இப்போ என்ன சொல்றது, எல்லா குடும்பத்திலயும் பெண்கள் இருக்கிறாங்க. எல்லாம் நமக்கே சிறப்புணர்ந்த பெண் மதிப்புன்னு மகரிஷி அந்த தலைப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே நம்மளோட அருமை எனக்கு புரியுதுன்னு நான் சொல்லுவேன். இதுல சினம் தவிர்த்தல் பாத்தீங்கன்னா அத பயிற்சி பண்ணும்போது சொல்லுவாங்க இல்லையா, அத யார் யார் மேலாம் சினம் வருது அப்படின்னும் போது எனக்கு இப்போ மாமியார்ன்றது அந்த நிலையில வச்சு நம்ம பயிற்சி பண்றோம்னா அம்மா, உங்க மைக் ஆன்ல இருக்கு, நீங்க பேசுறது கேட்கல. இது வரைக்குமே எனக்கு அது அது இன்னும் சக்சஸ் பண்ணவே முடியல. மத்த எல்லா
வாழ்க்கை வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுது. அவங்க மாமியார்னு சொன்னாங்க, அடுத்தது வந்து ஆமா. என்னாலயும் முடியலன்னு சொன்னாங்க. நடுவுல அந்த அந்த கேப் ஃபில்அப் பண்ணிக்கலாம். மாமியார் கிட்ட சினம் தவிர்த்தல வந்து அவங்களால வந்து வெற்றிகரமாக எடுக்க முடியல, பயிற்சி செய்ய முடியல அப்படின்ற ஒரு இது சொல்றாங்க. சுவாமி ஆமா. சொல்லுவாங்க, இந்த வெறுப்பை வளர்த்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி. வெறுப்பு வந்து அப்படியே மிகப்பெரிய ஒரு கோடு, ஒரு பெரிய எப்படி சொல்றது, கோட்டைக்கு மதில் சூழல் எழுப்புற மாதிரி எழுப்பிட்டு அவங்க எதுக்காக சொல்றாங்க அப்படின்றத கூட புரிஞ்சுக்கொள்ளவே வைக்காது. அந்த வெறுப்பு வந்து முன்னாடி நின்றுடும். அவங்க உண்மையிலே நம்ம நல்லதுக்காக கூட சில சமயம் சொல்ல வருவாங்க. சில சமயம் அவங்க சொல்றது அத்தனையுமே நல்லதா இருக்கும். ஆனா அதற்கு முன்னாடி நம்ம மனசுல கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் மாமியார் அப்படின்னா அது வந்து அகைன் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் தான் நம்ம பார்க்கணும். ஒரு இடம் அங்க இருக்கக்கூடியது, அந்த வீட்டுக்கு தலைமை அப்படின்றது ஒரு இடம் தான். அதுக்கு ஆல்ரெடி தலைமையா இருக்க மாமியாரு இப்ப புதுசா அத்தனை திறமைகளோடும் உள்ளே சென்று இருக்கக்கூடிய மருமகள். இப்ப இந்த முன்னாடி போன அந்த பறவை, நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம்ல, அந்த பறவை எப்பங்க வழி விடுது, அது தான் சோர்வடையும் பொழுது அது வரையும் இந்த பக்கத்துல வர பறவைகளுக்கு ஒரு அரவணைப்பை தன்னுடைய சக்தியை கொடுத்து கூட டிராவல் பண்ணிட்டு போன அந்த பறவை என்ன பண்ணுது, பக்கத்துல இணையா வந்துகிட்டு இருக்க ஒரு பறவையை முன்னாடி நகர்த்தி அது சைட்ல வருது. அப்ப அந்த பறவைக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நாம இப்ப ரெஸ்ட் எடுக்கலாம், நம்ம கூட வரவங்க லீட் பண்ணுவாங்க, நாம வழி காட்டியிருக்கோம், இப்படிதான் ஆற்றலை போடணும், இப்படிதான் காற்றை கிழிச்சுக்கிட்டு முன்னாடி போகணும் அப்படின்றது. அது வரையும் இந்த கூட வந்தது என்ன பண்ணுச்சு, சுகமாவும் கற்றுக்கொண்டும் வந்தது. இப்ப மாமியார் அப்படின்றவங்க தன் மருமகள் மேல முழுமையான நம்பிக்கை வந்துருச்சுன்னா, நம்மள மாதிரியே நம்ம வீட்டை பாத்துக்குவாங்க, நம்மள மாதிரியே நம்ம பிள்ளைங்களை பாத்துக்குவாங்க, நம்மள மாதிரியே நம்ம சந்ததியை வளர்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்துருச்சுன்னா தானா கொஞ்சம் கொஞ்சமா பொறுப்பை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அப்படியே ரெஸ்பான்சிபிலிட்டி சேஞ்ச் நடக்குங்க. ஒரே நாள் அப்படியே நம்ம நினைக்கிற மாதிரி சாவி கொத்து தூக்கி கொடுத்துட்டு வெளியே போறது இல்ல. ரொம்ப கண்ணுக்கு தெரியாம இயல்பா அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது ரெண்டு பேருக்குமே வலிக்காது. ஆனா இப்ப நாம எப்படி அறுவை சிகிச்சையில குழந்தைய அறுத்து எடுக்கிறோமோ அது மாதிரி வலியும் வேதனையுமா குடும்பத்தை பிரிச்சு அன்றைக்கே உள்ள நுழையும் பொழுதே நாம தலைவர் ஆகணும்னு நினைக்கிறோம், நமக்கு போட்டிக்கு இன்னொருத்தர் வந்துட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த நினைப்பு தான் இவ்வளவு துன்பங்களுக்கு காரணம், அடிப்படை காரணம். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேருமே அந்த விட்டு கொடுத்தல் அப்படின்ற தன்மையில இருக்கணும், வெறுப்பை வளர்த்துக்க கூடாது. இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு வெளிப்படையான ஒரு மனநிலையில அவங்க என்னதான் சொல்ல வராங்க, அதுல நியாயம் இருக்கா அப்படின்னு நாம காது கொடுத்தோம்னா, அதுல நியாயம் இருந்தா எடுத்துக்கலாம், அதுல வேற ஏதாவது உள்நோக்கம் இருந்தா அப்படி இல்லைங்க இப்படி செஞ்சா சரியா இருக்கும்னு எடுத்து சொல்ல பார்க்கலாம், இல்லைன்னா இக்னோர் பண்ணலாம். ஆனா என்னது, வெறுப்பை வளர்த்து கொண்டு சண்டை சச்சரவுகள் போட்டுக்கொண்டு அப்படி இல்லாம, சினம் என்பதை காட்டாம, கோபத்தை வெளிப்படுத்தாம, புரிதல் நிலையில நின்று நாம இதை எக்ஸிக்யூட் பண்ண போகும்பொழுது நிச்சயமாக நம்ம மனசு இருக்குல்ல, நாம நல்லா இருப்போங்க. நம்ம மனசு அமைதியா இருக்கும், தொந்தரவு இல்லாம இருப்போம், நம்ம மனசு கெடுத்துக்காம இருக்க முடியும். அப்போ சுய வளத்தில் இருந்துதான் சமுதாய நலம் பொது வளம் ஆரம்பிக்குது. இப்போ இது உங்க செல்ஃப் வெல்னஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நாம நல்லா இருக்கணும் அப்பதான் அப்படின்றத நினைப்புல இருந்து ஆரம்பிச்சு பாருங்க. அப்போ மனசு விரிஞ்சிரும். மனசு விரிஞ்ச உடனே பிறர் சொல்வது, அது மாமியார் என்ற பிம்பத்தை எடுத்துட்டு அவங்கள ஒரு தனி ஐடென்டிட்டியா, அவங்களுக்குள்ள சிறப்புகளை, அவங்க தெய்வத்தின் வடிவம் அப்படின்ற நிலையில இருந்து பார்க்கும் பொழுது சிலதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அப்போ வாழ்த்துதல் மிக எளிமையா மாறிடும். ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க்கை வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். மிகவும் அருமையான விளக்கம். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. நன்றி. அடுத்த நண்பராக மல்லிகா யோகா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா, நான் வீட்டுல தவமைய வச்சிருக்கேன், பேராசிரியர் தான். ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் எனக்கு வேணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 4 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தலைவலியோட இங்க ஒரு சின்ன பொண்ணு 10th என்னமோ படிக்குது, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க. நான் வந்து சும்மா கொஞ்சம் மூச்சை கவனிங்க அப்படின்னு சொன்னோன்னே, அது ஒரு நாள் மூச்சை கவனிச்சு பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்சு பார்த்தேன். அவங்க ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய டாக்டருங்களை பார்த்துருக்காங்கம்மா. பார்த்துட்டு மறுபடியும்
தலைவலி நல்லாவலமான்னு எனக்கு இன்னைக்கு காலையில போன் பண்ணாங்கம்மா. ம். அவங்க சாமிஜி ஒரு இடத்துல ஒரு ஏதோ ஒரு வெளியூர்ல இருக்கும்போது ஒரு தொழிலதிபருடைய மனைவி சாமிஜி வாய்ஸ்ல தான் அந்த ஸ்பீச் கேட்டேன். எனக்கு அது எப்படி மறுபடியும் அந்த ஸ்பீச்சுக்கு போறதுன்னு தெரியல. ம். ஒரு தொழிலதிபருடைய மனைவிக்கு தலைவலியா இருந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பெட்ல சேர்த்திட்டு சாமிஜி வெளியூர்ல இருந்து வந்து இந்த மாதிரி சாமிஜி கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு ஒரே ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, நாளைக்கு பெட்ல சேர்றேன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பியூர் தேனு ஏதோ ஒரு கண்ணுல ஒரே ஒரு டிராப் விட்டோம்னா அது கிளியர் ஆச்சு ஏதோ சொன்னாங்க சாமிஜி. அது எனக்கு அது அந்த ஸ்பீச்சை எப்படி ஸ்பீச்சுக்கு போறதுன்னு தெரியல. உங்களுக்கு அந்த ஸ்பீச் வந்து மண்டையே ஆபரேஷன் பண்ணி உடைச்சி அதை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த காலகட்டம் அப்பெல்லாம் ஸ்கேன் எல்லாம் இல்லைல்ல. அதனால வந்து அப்படி பார்க்க வரக்கூடிய பிரச்சனை வந்து சால்வ் ஆச்சு அப்படின்னு சாமிஜி வாய்ஸ்லயே ஸ்பீச் கேட்டிருக்கேன். அதை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு அது எந்த எதுக்கும் போய் பாக்குறதுன்னு எனக்கு கொஞ்சம் இது நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்கம்மா. நானும் இந்த ஸ்பீச் கேட்டிருக்கேன். மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரின் மனைவிக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்றதெல்லாம். ஆனா இப்ப அந்த பொருள் ஏன் உங்களுக்கு ஞாபகத்துல இல்ல அப்படின்னா, அந்த குணமாக்குனது பொருள் இல்லம்மா, அது பொருள்னு நினைக்கிறீங்களா? சுவாமிஜியின் அருள். சரிங்களா? அந்த அருள் என்ன நினைக்குது, அந்த அருள் நிறைந்த மனம் என்ன நினைக்குது, துன்பப்படுற இவங்க இன்னும் அறுவை சிகிச்சைன்ற துன்பத்துக்குள்ள போய் மாட்டிக்காம குணமடையணும், நல்லா இருக்கணும், சரியாகணும்னு நினைக்குது. ஆனா எல்லாவற்றையும் பொருளாக பார்த்த நம்ம மனசுக்கு அவர் ஒரு சித்த வைத்தியர், ஒரு ஆயுர்வேத மருத்துவர். அதனால அவருக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை அருள் கொண்ட மனதால் செஞ்சாங்க. அதனால அந்த பொருள் இல்லை, இது அவங்கள குணப்படுத்தினது சுவாமிஜியின் அந்த அன்பு நிறைந்த படும் துன்பம் தீரணும்ன்ற நினைப்பு. அதனால நீங்களுமே அவங்கள அந்த பொண்ணு அந்த இவ்வளவு தலைவதியில இருக்குல்ல, நீங்க எதை வேணா கொடுங்க, கண்ணுல போடணும்னு கொடுக்க வேண்டாம். ஆனா மனசால நினைச்சு அந்த பொண்ணுக்கு செஞ்சீங்கனாலே அவங்க குணம் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு நல்ல மனதின் காந்தம் அங்க குறைவுபட்டிருக்கக்கூடிய இன்னொரு காந்தத்தை சீர் செய்ய ஆற்றல் இருக்கு. துன்பம் போக்கும் அன்பு வேண்டும் அப்படின்னு. அதனால அவங்களுடைய தலைவலிக்கு நிறைய காரணம் நம்ம நீங்க சொல்றதை வச்சு எனக்கு புரியுது. மேபி நிறைய யோசிக்கக்கூடியவங்க, நிறைய மொபைல் போன்ல இருக்கக்கூடியவங்க, நிறைய இந்த மாதிரி தன்னுடைய நேரங்களை கருவிகளில் செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கலாம், தெரியாது, இருக்கலாம், அதுவும் வாய்ப்பு இருக்கலாம். சூழல் இருக்கலாம், சரியான உணவு உட்கொள்ளாதவராக இருக்கலாம், இரவு நேரத்தில் சரியாக தூங்காதவராக இருக்கலாம், படிக்கக்கூடிய சூழல்ல அவருக்கு அங்க விருப்பமோடு படிக்கிற மாதிரியான சூழல் இல்லாம இருக்கக்கூடிய பள்ளிக்கூடமா இருக்கலாம், நட்பா இருக்கலாம். பல காரணங்கள் இருக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு தொந்தரவு அதிகரிச்சுக்கிட்டே போறது இருக்கு. அப்ப அந்த சூழல் மாறணும், அவங்க உடம்புல இருக்கக்கூடிய சக்தி கூடணும். இப்ப அந்த நிலையில போய் நாம அவங்களுக்கு இது அதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இது மாதிரி மனசை ஒருங்கிணைக்கிற பயிற்சியை கூட செய்யறதுக்கு சிரமமா தான் இருக்கும். சும்மா வந்துட்டு போ சொல்லுங்க. புரியுது நம்ம உங்க தவ மையத்துக்கு அவங்கள சும்மா வந்துட்டு போ சொல்லுங்க, எதுவுமே செய்ய தேவையில்லை. இங்க நீங்க நீங்க இயல்பா இருங்க, இங்க நடக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லுங்க. அங்க நம்ம தவ மையத்தின் சூழல் இருக்கு இல்லைங்களா, அங்க நாம தவ செய்யற ஆற்றல், நம்மளுடைய தன்மை இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு நிச்சயமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்கு எந்த வைத்தியமும் தேவையில்லைங்க. அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்க சொல்றதுல இருந்து என்னோட புரிதல்ல அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு சூழல் மாற்றம் தான் தேவை. ஒரு 10-15 நாள் இந்த மாதிரியான சூழல்ல ஆனா தொடர்ந்து வர சொல்லுங்க. அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இங்க போனா நமக்கு ஏதோ அமைதியா இருக்கு, நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். படிப்படியா அதுக்கப்புறம் அவங்களுக்கு மத்த எல்லா பயிற்சியும் கொடுக்கலாம். ரெண்டாவது இப்ப வந்து பேரண்ட்ஸுங்க படின்னு பிள்ளைகளை வந்து அவங்களுடைய மனநிலை, உடல்நிலை என்னன்னு தெரியாம இம்சப்படுத்தி அவங்கள வந்து ஒரு கடைக்கோடியில கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. அதுதான் கஷ்டமாவும் இருக்கு. போட்டி நிறைந்த உலகத்துல எதை போட்டியா எடுத்துக்கணும்னு புரியாதது, அதனால வரக்கூடிய விளைவுகள் இது.
நீங்க உங்களால முடிஞ்சது அவங்கள முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு கொண்டு வர பாருங்க, தவமயத்துக்கு. வாழ்த்துங்க, நீங்க வாழ்த்துங்க, மனசால வாழ்த்துங்க. சில பேர் வெளியே பேர் சொல்லி வாழ்த்துறத கூட விரும்ப மாட்டாங்க. அதனால நீங்க ஒவ்வொரு அந்த அந்த பெண் மேல இருக்கிற அக்கறையில தானே இப்ப இவ்வளவு கேக்குறீங்க. இதே ஆமா, உங்களுக்கு அந்த பொண்ணு ஞாபகத்தை வரும்பொழுதெல்லாம் அவங்கள மனம் குளிர வாழ்த்துங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. இதுல சொல்லலாமான்னு தெரியல, கோயங்காஜியோடைய தலைவலி கூட விபாஷனாவுல தானே தீர்ந்ததுன்னு சொல்லி புத்தருடைய தியானம் விபாஷனாவுல தீர்ந்ததாவ ஒரு ஒரு இடத்துல வருது இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளால என்ன கண்ணுல எதையும் நம்ம ஊத்த சொல்லி சொல்லக்கூடாதுங்கிறது என்னால முதல்லயே எனக்கு அந்த தெளிவு இருந்துச்சு. ஆனாலும் நம்ம நீங்க சொல்ற மாதிரி வாழ்த்தலாம் இல்லைங்களா? நல்லது. மற்ற உயிர் படும் துன்பத்தை பிற உயிர் உணர்தலாய் பெற்றதுனாலதானே அறமே தோன்றிச்சு உலகத்துல, பதமே தோன்றினதே மத்த உயிர் படுற துன்பத்தை பார்த்து மனசு இறங்கும் போதுதானே உலகத்துல அறம் தோன்றிச்சுதான் சாமிஜி சொல்றாங்க இல்லைங்களா? நல்லதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதாமா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க மனிதர்கள் வரும்போது வேற இனத்தோட சேர்ற மாதிரி, அது என்னதுங்கம்மா? எப்படி? அது என்ன யூகம், டார்வின்ஸ் தியரி அப்படின்ற விஞ்ஞான நிரூபணம் அப்படின்னு நம்ம ஏத்துக்கொள்ற ஒண்ணு குரங்கு இனத்திலிருந்து மனிதன் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மனித குரங்கு வரையும் இருக்குல்ல, ஜிம்பான்சி, ஏப்பு எல்லாம் மனித குரங்கு இருக்கு இல்லையா, அதன் கூட வேற ஒரு இனம் இணைந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய பரிணாம தத்துவம் சுவாமிஜி சொல்றாங்கல்ல, அதுல நம்ம வாசிச்ச இதுல சுவாமி சொல்ற இது குரங்கும் சிங்கம் போன்ற தோற்றத்தை கொண்ட ஒரு விலங்கும் இணைந்திருக்கலாம் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க பெண்களை பத்தி, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. ஆனா இப்ப பெண்கள் விடவும் ஆயிட்டாங்கன்னா அவங்க வெளியில வரும்போது யாருன்னா கிராஸ் பண்ணா உடனே உள்ள போய் அதெல்லாம் நிறைய மாறணும். ஏன்னா அவங்களுக்கு மனசு எவ்வளவு கஷ்டப்படும்ட்டு பெண்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது எந்த காலத்திலயோ ஏதோ அந்த அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் கூட உள்ள நல்ல நோக்கமா இருந்திருக்கும். அந்த தன்மையே இப்ப சிதைஞ்சு போய் ரொம்ப பெண்ணை துன்புறுத்தக்கூடிய ஒரு அவமதிக்கக்கூடியதா இருக்கு. முதல்ல அதனாலதான் சொல்றாங்க சுவாமி சடங்குகளே வேண்டாம்ன்றார். எந்த சடங்குமே வேண்டாம். சடங்குக்குள்ள போயிட்டாலே கண்டிப்பா எங்கேயாவது யாராவது ஒரு நாம மன காயப்படுத்துவோம். அதனாலதான் தெய்வத்தை அவர் அல்டிமேட்டா காமிச்சிட்டாரு. இப்படிதான் ஆரம்பிக்குது சடங்குகள். பூஜை புனஸ்காரம், பூ போடு, பால் ஊத்து, பழம் ஊத்து அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு அது மனிதர்கள் வரை அந்த சடங்குகள் நின்னு சிரமப்படுத்துது, கஷ்டப்படுத்துது. என்ன சொல்றீங்க நீங்க? அவ்வளவு மன வேதனையை கொடுக்குது. அதனால சடங்குகள் எந்த இடத்துலயும் வேண்டாம். எது தெய்வம் அப்படின்றத உணர்ந்துட்டோம்னா அங்க அந்த தெய்வத்தை வணங்குவதற்கு அவன் கொடுத்த பொருளே வேணுமா? சுவாமி சொல்றாங்கல்ல, வயிறும் உடனும் இல்ல, அவன் கொடுத்ததையே கொண்டு போய் அவனுக்கு படைச்சு அதை சாப்பிடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி இந்த சடங்குகளை எல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தா உண்மை உண்மையா இருக்கும். அந்த உண்மையை ஏத்துக்கிட்டு போகணும். இது மனசு நிறைய பேர் மாறணும். நீங்க கேட்டதுனால மனவளக்கலை அன்பர்கள் குடும்பத்திலேயாவது இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் நடக்கணும். ஆமா, கஷ்டமா இருக்குல்லம்மா. இப்ப நம்ம வெளியில போகும்போது ஒருத்தர் வந்தாங்கன்னா சடாலும் உள்ள போயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு மனசு ரொம்ப வருத்தப்படும். அதெல்லாம் மாறணும்மா. சரிங்கம்மா. அம்மா இன்னொன்னு, புல்லு புடுங்கி இன்னொரு இடத்துல வைக்கிறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் எப்படிமா? ஒருத்தர் ஒரு அரிசி வருது, நாத்து நடுறத சொன்னேன். பயிறு வைக்கிற செடியை உதாரணமா காமிச்சேன். வேரோடு பிடுங்கி அப்படி வைக்கிறாங்க இல்லையா? அது ஒரு 2-3 நாள்ல போய் பாத்தீங்கன்னா முதல் நாள் கொஞ்சம் வாட்டமா இருக்கும். 2வது நாள் 3வது நாள்ல அப்படியே கொஞ்சம் செழிச்சு இடம் அந்த வேறு அந்த இடத்துல புது போன மண்ணுலயும் வேறு செட் பண்ணி அது வளர்ந்துரும்.
அது மாதிரிதானே ஒரு பெண்ணை ஒரு அம்மா அப்பா ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு சூழல்ல இங்க இருக்கக்கூடிய தன்மையில இவங்க உணவு பழக்கத்துல இருந்து எல்லா பழக்கமும் மாறின ஒரு இடத்துல இருந்து திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்தின் மூலமாக சுவாமி அந்த பாடல் இருக்கும்ல, பெற்றோரை மணிக்கல வேட்பு விழா, அந்த பாடல் பாடி காமிக்கல, டைம் முடிஞ்சிருச்சு. இல்ல பிறந்த கத்தை எல்லாத்தையும் பற்றற்ற துறவியென பண்பாட்டின் அடிப்படையால் இணைப்பதியாய் கொண்டு என் நற்றவத்தால் என் பதியாய் கொண்டுன்னு சுவாமி சொல்லுவாங்க. அப்படி எல்லாவற்றையும் விட்டுட்டு அம்மா அப்பாவை சூழ்நிலையே எல்லாத்தையும் விட்டுட்டு கொண்டு வந்து கணவன் அப்படின்ற ஒரு வீட்டுல வைக்கிறாங்க. இங்க இருக்கிற சூழல் எல்லாம் வேறதானங்க. இவங்க பழக்கம் வேறையா இருக்கும். ஒரு கார குழம்புன்னு சொல்லுவாங்க, அதை வைக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரே கம்யூனிட்டிக்குள்ள மேரேஜ் பண்ணுவாங்க. இவங்களுடைய சாமி கும்பிடுற முறை, அவங்க சாமி கும்பிடுற முறை, எல்லா பழக்கமும் மாறும். அதுக்கும் நடுவுல அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு போராட்டம் வரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகி 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இந்த போராட்டங்கள் எல்லாம் இல்லாம அமைதி நிலைக்கு வரணும். அதுக்கு ஒரு காலம் எடுத்துக்கும். அந்த காலம் நன்றிங்கம்மா. அம்மா உங்க வீடியோ வரலம்மா, வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். இப்ப வீடியோ வேணுமா? வீடியோ வரலீங்களே. சரி சரி சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சவுந்தரராஜன் ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சியா, நீங்க பேசலாம். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உடல் நலத்தை பத்தி நான் ஒரு அனுபவத்தை சொல்லலாம்னு இருக்கிறேங்கம்மா. அதாவது என்னன்னா, வாழ்த்திக்கிட்டே இருக்கிறோம் ஓரளவுக்கு நல்லா. வாழ்த்திக்கிட்டே 2 மணி நேரம் 3 மணி நேரம் வாழ்த்திக்கிட்டே இருந்தாலும் ஓரளவுக்கு குணமடையுது. அதே மாதிரி எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துலயே நாம அதே மாதிரி மணிக்கணக்கா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதே நினைச்சுக்கிட்டே இருக்க அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற வலியெல்லாம் அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்குதுங்கம்மா. இது வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது அந்த வெளிப்புறத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாம ரிலீஃப் ஆகிற மாதிரி ஹீலிங் ஆகிற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஃபுல்லா அது ஹீலிங் ஆகி நல்லாவே ஆயிடுதுங்கம்மா. எனக்கு அப்படிதான் நெஞ்சில் அப்படிதான் இருந்துச்சு. நான் கூட நெஞ்சு வலி என்ன இருந்தேன். அப்புறம் பார்த்தா அது வாய்வு. அது அப்படியே ரிலீஃப் ஆகி நல்லாவே ஆயிடுச்சுமா. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக கூட நான் கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருந்தேன். அதிகமா சாப்பிட்டா ஒரு நெஞ்சு வலிக்கும். இது செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நல்லாவே குணம் ஆயிடுச்சுங்கம்மா. அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கலான்னு தாம நான் இப்போ. சரி, நன்றிங்கம்மா. ஓகே, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த அன்பராக செவ்வேலையா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. மிக சிறப்பாக சொன்னீங்க, மிக்க மகிழ்ச்சி அம்மா. சிறப்பு வாய்ந்த பெண் மதிப்பு சொன்னீங்க. இக்காலகட்டத்துல இந்த மகரிஷி என்ன சொல்றாரு, ஒரு கணவனுக்கு மனைவி தேர்ந்தெடுக்கிறதுனா இறையாற்றல் மூலயமா தான் அதை தேர்ந்தெடுக்குதுன்னு சொல்றாங்க. இக்காலகட்டத்துல அந்த மகரிஷி அவர் சொன்ன விதத்தை பிரகாரம் தான் இப்ப அவங்கவுங்க காலேஜ் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க பெண்கள். அவங்க எந்த சாதி மதம் எதுவுமே தெரியாத அவங்கவுங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்ப மகரிஷி சொன்ன அந்த கோட்பாடு, ஃபர்ஸ்ட் சாதி சமயம் இது இனம். ஒரு கிராமத்துல போனீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த துன்பம், அந்த கிராமமே அவங்கள கொடுமைப்படுத்துது. இவங்க இந்த ஜாதியில இருந்து போயிட்டாங்க அந்த. ஆனா இப்ப அவங்க ஐடி ஃபீல்டு எந்த இடத்த காலேஜ் படிக்கிறாங்களோ என்னவோ அந்த பெண்கள் அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அம்மா அப்பா கூட பெத்ததுல இருந்து வளர்த்து எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களா கூட அந்த ஏஜ் வந்த உடனே அவங்க போய் அந்த அம்மா அப்பா எவ்வளவு துன்பம் படுறாங்கன்றது தெரியும். அவங்க அதெல்லாம் உதாசனப்படுத்திட்டு அது கணவரோட மிங்கிள் ஆகி போயிடுறாங்க. ஆனா அவங்க அந்த பெற்றெடுத்த பிள்ளைய எவ்வளவு தூரம் நம்ம பாதுகாத்து எடுத்து கடைசியில விட்டு பெண்ணு போகல மனம் அந்த அளவுக்கு வேதனைப்படுதுமா. அந்த மகரிஷி சொன்ன கருத்து ஆனா நல்லாதான் இருக்கு. அவரு சொன்னது இப்ப இருக்கிறது அது மாதிரிதான் இருக்கும். இந்த சாதி எல்லாம் குறையும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த பெற்றெடுத்த தாய் தந்தையினுடைய அந்த வளர்த்து அவங்கள கல்வி செல்வம் கொடுத்து அவங்கள போய் நல்ல செயல்ல எடுத்து போய் விடுறதுக்குள்ள அவங்க அவங்களோட குடும்பம் அந்த அளவுக்கு ஒரு கிராமமா இருந்தா அந்த ஊரே அவங்கள போட்டுது தூட்டுதுங்கம்மா. இந்த வழிகள் விடுபடுறதுக்கு நம்ம அவங்கள என்ன வழிகள் செஞ்சு சரிப்படுத்தலாமா? இதுல இது சமுதாயம்
சமுதாய அமைப்பு அப்படி இருக்கு. நம்ம இப்ப சமீபமா கூட பார்த்தோம் இல்லைங்களா, ஆணவ கொலைகள். அதாவது அந்த சமுதாய கட்டமைப்புக்குள்ள தான் இருந்துகிட்டு தன் சாதிய பெருமையை நிலைநாட்டுவதற்காக கொலை கூட செஞ்சிடலாம். அவன் மருமகனோ மருமகளோ அவங்கள கொலை கூட செஞ்சிடலாம், அவங்கள இல்லாம கூட ஆக்கிடலாம். ஆனா அந்த சாதி அங்க வாழணும், மனுஷன் வாழக்கூடாது. இது முதல்ல எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நீங்களே புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்றீங்க. இது சாதி மதமற்ற ஒரு சமூகம் உருவாகிறதுக்கு இந்த மாதிரியான திருமணங்கள் உதவி செய்யணும். ஆனா உண்மையாகவேங்க நம்மளுடைய, அதுவும் தமிழர் வாழ்வியல், நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது எவ்வளவு பாடல்கள் இருக்கு பாருங்க. அகநானூற்றுல எவ்வளவு பாடல்கள். தலைவனை பிரிந்த தலைவி, மரத்தையும் புறாவையும் அன்னத்தையும் தூது விடுவாள். யாரு அதெல்லாம் என்ன மாதிரியான தலைவனை பிரிந்த தலைவி அப்படின்னா, காதல் கொண்டு அவங்கள தேடுறாங்க. அவங்களா தன்னிச்சையா பெற்றோர்களுடைய ஆசிகளுடன் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அப்படிதான் நம்மளுடைய பண்பாடு இருந்தது. தமிழர் பண்பாடு தன்னுடைய துணையை, தன்னுடைய இணையை தானே தேடிக்கொள்வது. இதற்கு அந்த சமூகமும் பெற்றோரும் அங்கீகாரம் கொடுப்பது, அவ்வளவுதான். அங்க சாதி நம்மளுடைய பண்பாட்டுல இல்ல. பிற்காலத்தில் அது மெதுவா உள்ள வந்திருக்கு அப்படின்றதான் சங்க இலக்கியங்களின் சான்றுகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருக்கு. அப்படி இருந்த சமூகம் இப்படி மாறினதுனால இப்போ அதற்கான விலையை கொடுத்துதான் ஆகுது. சாதி பற்று ஒவ்வொருத்தர் மனசுலயும், சாதி இல்லைன்னு பேசுறவங்க அடி மனசுல கூட சாதி வாழ்ந்துகிட்டு தான் இருக்குன்னு நிறைய நேரத்துல புரிஞ்சுக்க முடியும். அப்படி இப்போ பெற்றோர்கள் இந்த மாதிரி நடந்த, நீங்க சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற பெற்றோர்கள் மனவள கலைஞர்களாக இருந்தா ஊருக்காக கஷ்டப்படலாம். அவங்க மனசளவுல ஃப்ரீயா இருக்கவங்களா இருப்பாங்க. ஏன்னா மனசளவுல அவங்களுக்கு உண்மை தெரியும், ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லாம் மனுஷங்க தானே. நாம பார்த்திருந்தா கூடிய இப்படியான மாப்பிள்ளைய பார்த்திருக்க மாட்டேன், பொண்ணு பார்த்திருக்காங்க, நல்லா வாழட்டும் மனசால வாழ்த்துவாங்க. ஊர் கட்டுப்பாட்டை ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சமூகத்தை நம்மளால போய் ஓவர் நைட் மாத்த முடியுமா அப்படின்னா நிச்சயமா இது ரொம்ப டெலிகேட்டான ரொம்ப உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு இதுதாங்க. இத விவாத பொருளாக கூட எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்றது தெரியாத ஒரு நிலைதான். ஆனா நம்மை மாதிரி இருக்கிறவங்க நிச்சயம் இதை தைரியமாக விவாத பொருளாக மாற்றணும். இதை பேசப்பட வேண்டும், திரும்ப திரும்ப பேசப்பட வேண்டும். எல்லாரும் ஒண்ணுதான், பிறப்பால் ஒண்ணுதான், ஏற்றத்தாழ்வு இல்லைன்றத பொதுவெளிக்கு கொண்டு போய் புரி வைக்க வேண்டிய கடமை கூட வேதாத்திரியர்களான நமக்கு இருக்கு. ஆனா நிச்சயம் நடக்கும். உடனே நடக்கலனாலும் என்றாவது ஒரு நாள் நடந்தே தீரும். உலக அமைதி சுவாமிஜி எவ்வளவு திட்டவட்டமா சொன்னாரோ அதுல இதுவும் ஒரு கூறுதான். ஏற்றத்தாழ்வற்ற பிறப்பால் அனைவரும் சமம் என்ற ஒரு நிலை அருட்தந்தையோட கனவு தான். நிச்சயம் நடக்கும். அந்த நிலை வரும் வரையும் இந்த மாதிரி துன்ப நிலைகளும் இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் கடந்து வரணும், காலம் வரும். ரொம்ப பொறுப்புமிக்க ஒரு சமுதாய கேள்வி. பெற்றோர்களாக இருந்தால் உண்மை புரிஞ்சு ஏற்றுக்கணும். மற்றவர்களாக இருந்தா அவங்க இதுல ஒரு காரணியா போய் இருந்துடக்கூடாது. செயல் விளைவு உணர்ந்த மனவள கலைஞர்கள் போய் இதெல்லாம் மறந்துட்டு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல இப்படி நடந்துருந்துச்சுன்னா அதை பத்தி ஏளனம் பேசுறதோ அதை பத்தி தாழ்த்தி சொல்றதோ அப்படியெல்லாம் இல்லாம நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தக்கூடிய மனவள கலைஞர்களா இருக்கணும். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, ரொம்ப சிறப்பா எடுத்தீங்கம்மா. ரொம்ப அதே மாதிரி அந்த போரில்லா நல்லுறவு ஃபுல்லாவே சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுமா. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக தயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். தயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். ஆமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா, எனக்கு இந்த மெடிக்கல் செக்கப்ல யூட்ரஸ் பல்கி யூட்ரஸ்ன்னு வந்திருக்கு. அது அளவு 15 mm சொல்லிட்டு. இதுக்கு இந்த அஸ்வினி முத்திரை போட்டானா அது சிறுசாயிருமாமா? தொடர்ந்து போட்டுட்டே இருந்தானா அது சிறுசாக வாய்ப்பு இருக்காமா? காயகல்ப பயிற்சி செஞ்சாலே ஆகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல சுவாமிஜி. அத்தனை உடல்
நல கோளாறுகளுக்கும் உபாதைகளுக்குமான உயர் சஞ்சீவியாக காயகல்பம் அப்படின்னு இருக்கும் அப்படின்றது அவரு அனுபவத்தால சொல்றதுதான். காயகல்பம் அப்படின்னா அது எது அதிகரிக்குது, நம்மளுடைய உயிர் சக்தியை அதிகரிக்குது. உடம்புல எங்கேயாவது ஒரு குறைபாடு வருது அப்படின்னாலே அங்க ஆற்றல் போதாமை, ஒண்ணு ஆற்றல்ல அது அதிகமா அந்த உறுப்பு எடுத்து செலவு பண்ணிடுது, அதனால பிற உறுப்புகள் பாதிக்கப்படுது, இல்ல அதுக்கு கிடைக்க வேண்டிய சக்தி போதாம இருக்கு. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டை இருக்கு, அதுக்கு போய் சேர்ற அதுக்கு முன்னாடியே செலவாயிடும். அந்த ஓட்டை எந்த எந்த விதமாகவும் இருந்துட்டு இருக்கலாம். ஸோ இப்போ ஓட்டையை நம்ம ஐடென்டிஃபை பண்றதை விட சக்தியை எப்படி பெருக்கி எல்லாவற்றுக்கும் கொண்டு போய் இட்டு நிரப்பலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காயகல்பம் உதவி செய்யுது. நீங்க ஐடென்டிஃபையும் பண்ணிட்டீங்க, இந்த செயல் மூலமா என்னுடைய சக்தியை நான் வீணடிக்கிறேன் அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓட்டையும் அடைக்கிறோம், அங்க பாத்திரத்தையும் நிரப்புறோம். அப்போ அங்க அது என்ன ஆகும், நீர் நிரம்பிய குடம் போல ஆகும். அப்ப நீங்க எதன் மூலமாக இது வீணாகுது அப்படின்றதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், இதையும் செய்யணும். அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த பயிற்சியை காயகல்ப பயிற்சியை கற்றுக் கொடுத்த மாதிரியே செய்யணும். நீங்க கேட்ட மாதிரி வெறும் அஸ்வினி முத்திரை மட்டும் நம்ம தொடர்ந்து செய்யலாமா அப்படின்னா நிச்சயமாக செய்யலாம். உங்களுக்கு நினைவுக்கு வரும் பொழுதெல்லாம் செய்யலாம். எதுவுமே மிகினும் குறையினும் நோய், தேவைக்கு அதிகமா லிமிட்டை தாண்டிடக்கூடாது, அதிக அமிர்தமே ஆனாலும் இல்லையா. அதனால ஞாபகம் இருக்கும் பொழுது தேவையான அளவு செய்யுங்க. இதே மாதிரி இன்னொரு டாக்டர் முந்தி பேசினப்ப சொன்னாங்க, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு சொல்லல, அவங்களுக்கு எலும்பே உடஞ்சு போச்சா, 2 மாசம் தொடர்ந்து பண்ணாங்கன்னா அந்த எலும்பே கூடிருச்சான். காயகல்பம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, ஒரு நாளைக்கு 500 முறை ஏதோ சொன்னாங்க இதே மாதிரி மீட்டிங்ல. அதனாலதான் அது எலும்பு நம்ம ஒண்ணுமே பண்ணலனாலும் உடலே, நான் எலும்பு மட்டும் சொல்லல, உடம்புக்கு உடம்புதான் மருத்துவர். அதுவே உருவாக்கிக்கும், அதுவே சரி செஞ்சுக்கும். நாம என்ன தப்பு செஞ்சாலும் அதை சரி பண்ணி அது இயல்புக்கு ஓட்டிக்கிட்டே போகும். அதனால உடம்பு அவ்வளவு அற்புதம். அதுக்கு நமக்கு ஒத்துழைச்சா போதும், கோஆபரேட் பண்ணா போதும். ஒத்துழைக்க தெரியலன்னா சும்மா இருந்தா போதும், அது தானே சரி பண்ணிக்கும். அதுவும் எலும்பு எஸ்பெஷலி என்ன பண்றோம், நம்ம வெறும் கட்டு போட்டுட்டு ரெஸ்ட் கொடுத்தா தானா கூடிடும். இப்ப இவங்க வாழ்த்து வேற சொல்றாங்க, ஒரு காந்தம் மனதின் மூலமாக காந்தத்தை எங்கே குவிக்கிறோமோ. ஒரு ஐயா இதுக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தது, நான் அங்கேயே அதையே கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமா காற்று வெளியேறி வலி வெளியேறி, எவ்வளவு கவனிச்சிருக்காரு பாருங்க. அப்படிதான் வெளியேறும், எப்படி உள்ள இருந்து வெளியே போய் அதுக்கப்புறம் வலியே குறைஞ்சிச்சு. அப்ப இந்த காந்தம், மனம் எனும் ஜீவகாந்தம் எலும்புகளின் மேல அவங்க குவிச்சு வாழ்த்த வேற செஞ்சாங்க, நிச்சயமா குணமாச்சு. அப்ப நம்ம மனசு அப்படின்ற காந்தம் செய்யற வேலைதான் அது. அப்ப நீங்க மனதை கொண்டு உங்களுடைய அந்த பல்ஜி யூட்ரஸ் நார்மல் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே நார்மலுக்கு வரும். அதை இன்னும் வாழ்த்தின் மூலமா சொன்னீங்கன்னா சிறப்பா வரும். நீ விரைவில் இயல்புக்கு திரும்பி வாழ்க வளமுடன், செயல்கள் எல்லாம் ஒழுங்கா செய்யி அப்படின்னு அதை வாழ்த்துனீங்கன்னா இயல்புக்கு வரும். அப்படி உடம்பு அதனுடைய உடம்பின் போக்கிற்கு ஒத்துழைக்கிறது. இதுதான் இறை வழிபாடு, இயற்கையின் வழியில செல்றது. உடம்பே இயற்கை தானுங்களே. அதனால இது எது வேணா பேர் வச்சுக்கலாம். நம்ம அஸ்வினி முத்திரை சரி செஞ்சுச்சு, காயகல்பம் சரி செஞ்சுச்சு, ஆனா அடிப்படையில என்ன இருக்குன்னா அந்த ஜீவகாந்தம் என்ற மனம் சரி செய்து உடலை. சரிங்கம்மா, சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக செல்வி, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மாவோட ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. திரும்ப திரும்ப ஒரு நாளும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை இதுல இருக்கும்போது திரும்ப திரும்ப இதை கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. ஒரு நாளும் ஒரு பேராசிரியர்கள் பேசுறது வாழ்க்கையோட பிணைஞ்சு வர கருத்துக்களை தான் சொல்றாங்க. இதை திரும்ப திரும்ப கேட்கணுங்கும் போது நான் தேடுறேன், எனக்கு அது எந்த பிளாட்ஃபார்ம்ல கிடைக்குங்கிறது தெரியல. அது எதுல கேட்கலாமா? கை யோகா டிவி போய் அப்லோட் பண்ணுங்கம்மா, உங்களுக்கு அதுல எல்லாமே இருக்குதுமா. ஓகேங்கம்மா. ஸ்கை யோகா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணினாலே போதும், உங்களுக்கு டெய்லி நடக்கிற ஸ்பீச் எல்லாம் அதுல வந்துடுமா. ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன்மா. ஆமா, அப்புறம் நம்ம திரும்ப திரும்ப ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களால திரும்ப திரும்ப நம்ம போய் ஹர்ட் ஆகுறோம்னா அதை நம்ம கர்மானி ஏத்துக்கணுமா? அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியில வரணும்? எப்படின்னா முதல்ல உதவி கேட்டா செய்யுங்கம்மா. உதவியே கேட்டா செய்யுங்க.
அதுவும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்கள நெருக்கமானவங்களுக்கு எல்லாம் உதவி கேட்டால் நிச்சயமா செய்யுங்க. எதிர்பாராத உதவி, எந்த பிரதிபலிவனையும் எதிர்பாராதவங்க யாரும் தெரியாத நபர்களுக்கு செய்யுங்க. சரிங்கம்மா. முன்பின்னே தெரியாம ஒருத்தவங்க வழியில ஒருத்தரை பாக்குறோம், அவங்க ஒரு துன்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அங்க போய் அவங்களுக்கு தேவையானது செஞ்சுட்டு நீங்க நன்றியும் எதிர்பார்க்க தேவையில்ல, அவங்க வாழ்க்கையும் எதிர்பார்க்க தேவையில்ல, செஞ்சுட்டு வந்துடலாம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவியை செஞ்சாங்கன்னா அவங்க ஹர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணாலும் நம்ம செய்யலாம். நம்மளுடைய இயல்பு நம்ம செய்ய வேண்டியது. அவங்க நம்மள காயப்படுத்துவாங்க, இட்ஸ் ஓகே, அதான் அவங்க தன்மை அப்படின்னு. அப்படி இல்ல அது ஹர்ட் ஆக வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெயிட், அவங்களுக்கு தேவைன்னா அவங்க கேட்பாங்க. கேட்கறது செய்யுங்க, உங்களால முடிஞ்சது செய்யுங்க. வாழ்க வளமுடன்மா. நம்ம உடன் பிறந்தவங்களுக்கே ஒரு உதவி தேவைப்படுது, நமக்கு ஒரு பினான்சியல் உதவி தேவைப்படும் போது அவங்க செய்யற நிலைமையில இல்ல செய்ய மனசு இல்ல. நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சு செய்யும் போது அந்த உதவியை வாங்கிக்கிறாங்க, அப்புறமா உதாசீனப்படுத்துறாங்க. ஆனா அவங்க கஷ்டப்படும் போது எனக்கு திரும்ப திரும்ப அதை பாத்துட்டு இருக்க முடியல. உதவி செய்யணும்னு தோணுது. இப்ப என் கூட என் ஃபேமிலியில இருக்கிறவங்க, நீ எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்ட, நீ போய் உதவி செய்வ அப்படின்னு என்ன ஹர்ட் பண்றாங்க. அப்ப நான் இதை எப்படி நான் எனக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யணுங்கிற மனசு இயல்புலயே உண்டு. நான் கஷ்டப்படும் போது எனக்கு உதவி செய்ய ஆள் இல்ல, அப்ப அவங்களுக்கு உதவி நம்ம செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதனால நான் நிறைய ஹர்ட் ஆகுறேன். இது நான் எப்படி இதுல இருந்து வெளியில வர்றதுங்கிறது எனக்கு தெரியல. கேலண்டர் சாமிஜி வருஷம் நமக்கு ஒரு கேலண்டர் கொடுப்பாங்கல்ல. ஆமா, நான் வச்சிருக்கேன் மேம். வச்சிருக்கீங்களா? அத டெய்லி வாசிக்க பழக்கம் இருக்கா? வாசிக்கிறேன் மேம். வாசிங்க. ஒரு நாள் தேதியை கிழிக்கும் பொழுது இது போட்டிருக்காரு. சுவாமிஜியோட வார்த்தைகள் தான். என்ன போட்டிருக்காருன்னா, தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். நான் இருக்கிறதெல்லாம் அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு தேவைன்றப்ப அடுத்தவங்க கிட்ட கையேந்த நிலைமைக்கு கொண்டு போக கூடாது. அது அவர் எழுதியிருக்க அந்த வார்த்தைகள்ல இருந்துச்சு. இப்ப நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். எப்படி உதவி செய்யணும்? நம்மள நிலை நிறுத்திக்கிட்டு நமக்கு மிஞ்சி இருக்கிறதுதான் உதவி. இல்லைன்னா வாழ்த்து மட்டுமே போதும். சரியா? உதவின்றது எதுன்றதையே முதல்ல நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுவும் பண உதவி எனக்கு தெரிஞ்சு உறவினர்களுக்கு கொடுக்குறோமா, அது திரும்ப வராதுன்னு தெரிஞ்சு கொடுக்கணும். அப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொடுப்போம். இது நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், ஆனா திரும்ப கேட்க கூடாது. கடனா இல்ல, நம்ம ஹெல்ப் பண்றோம் அவ்வளவுதான் அப்படின்ற நிலையில நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யலாம். கடன் கொடுத்துட்டா உறவு கெட்டுட்டோமா? கொடுத்துட்டு நாம ஞாபகம் வச்சிருக்கோம், வாங்கினவங்க மறந்துடுவாங்க. கொடுத்த நமக்கு ஞாபகம் இருக்கும். இது ஆக்சுவலி ஆப்போசிட்ல இருக்கணும். கொடுத்த நம்ம மறந்துடணும், அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சு ஐயோ வாங்கணுமே கொடுக்கணும் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இது ரிவர்ஸ்ல இருக்கிறதுனால இது உறவை கெடுத்து விடும். அப்படி ஃபேஸ் பண்ணிட்டேன் மேம் நிறைய. ஆனா அந்த குடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குங்கிறத நான் உணர்ந்ததுனால இப்போ இந்த மாதிரி அடிகள் பட்டு நான் இப்ப யாரோ தெரியாதவங்களுக்கு போய் ஒரு விஷயம் பண்றேன்னா, ஒரு ஹோமுக்கு போறேன், அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 500 சோப்பு தேவைப்படுதுன்னா அதை வாங்கி கொடுக்குறேன், அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. இப்ப நான் கொஞ்சம் பட்டு திருந்தி அதுல இருந்து வெளியில வந்திருக்கேன். ஆனா அவங்க நான் செய்யணுங்கிறத எதிர்பார்க்கறாங்க, என்கிட்ட கஷ்டம்னு சொல்லும் போது எனக்கு அது அந்த மாதிரி நிலையில உங்களால முடிஞ்சது, அதாவது திரும்பி வராது நீங்க திரும்பி எதிர்பார்க்க கூடாது, அந்த லிமிட்டுக்கு செய்யுங்க. இப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 500 ரூபாய் கொடுத்தா எதிர்பார்க்க மாட்டீங்க அப்படின்ற நிலைமையில இருந்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்துட்டு விட்டுடுங்க. எக்ஸாம்பிள். அப்போ அதுல இருந்து நீங்க எவ்வளவு முடியுமோ அந்த மாதிரி, இது உங்களால எதிர்பார்க்க வேண்டாம், அவங்க கிட்ட இருந்து திரும்பி நம்ம வாங்க வேண்டாம். ஐ எம் ஜஸ்ட் ஹெல்பிங் ஃபார் உங்களுடைய உங்க திருப்திக்கு நீங்க அவங்களுக்கு உதவி செய்றீங்க. யாரையுமே நம்ம உதவி செஞ்சு திருப்திப்படுத்த முடியாது இல்ல? கண்டிப்பா முடியாது. ஓகேங்கம்மா, சரி, நல்ல விளக்கம்மா, தெளிவாச்சு. வாழ்க வளமுடன்மா. தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அம்மா நிறைவு பண்ணிக்கலாமா? நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, கேள்விங்களுக்கும் நல்ல பதில் கொடுத்தீங்க. நன்றிமா, வாழ்க வளமுடன்மா. நம் கடமை அறவா